க்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரன்பு கொண்டு ரமதானுடைய நாட்களை முதலாவது 10 மிக வேகமாக கடந்து கொண்டிருக்கின்றோம். தினமும் லுஹர் தொழுகைக்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வை கற்றுக்கொள்வோம், அவர்களின் மீது பற்றுக்கொள்வோம் என்ற துணைப்பொருளின் கீழால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்று தொடர் நிகழ்வு ஒன்றை நாம் நடாத்தி வருகின்றோம். அந்த தொடரிலே இறுதியாக நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திலாவத்துல் குர்ஆன், அவர்களுக்கும் குர்ஆனுக்கும் இடையிலான உறவு எப்படி இருந்தது, எவ்வாறு அவர்கள் குர்ஆனை ஓதினார்கள், என்னென்ன அடிப்படையில் அவர்கள் குர்ஆனுடைய விடயங்களை செய்தார்கள் என்ற விடயங்களை நாங்கள் கடைசியாக பார்த்திருந்தோம். இன்று 2 முக்கியமான தலைப்புகளில் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை பார்க்க இருக்கின்றோம். அதில் ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு எப்படி இருந்தது, அவர்களுடைய நோன்பு பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுகத்தை முதலாவதாக நாங்கள் பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்புக்கு ஒரு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒருவராக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எவ்வாறு நோன்பை நோற்றார்கள், எந்த உணவுகளை சாப்பிட்டார்கள் போன்ற செய்திகள் எல்லாம் ஹதீஸ்களிலே பதிவாயிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹருடைய உணவை தவறாமல் உட்கொள்ளுமாறு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். நோன்பாளிக்கு சஹர் மிகவும் முக்கியமானது, அதிலே உங்களுக்கு சக்தி இருக்கிறது, எனவே கட்டாயம் நீங்கள் சஹரை எடுத்துக்கொள்ளுங்கள், அதிலே பரக்கத்து இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்திலே சஹர் செய்வார்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது, சுபஹுடைய தொழுகைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹருக்கும் இடையிலே சாதாரண 50 வசனங்களை ஓதக்கூடிய இடைவெளி தான் இருந்தது என்று சஹாபாக்கள் அறிவிக்கின்றனர். சாதாரணமாக சூரத்துன் நபாயிலே வரக்கூடிய அம்ம யதஸாஅலூன் அனின் நபாயில் அஸீம் அல்லதீ ஹும் ஃபீஹி முக்தலிஃபூன், இப்படி 50 வசனங்களை நாங்கள் ஓதுவதென்றால், ஆறுதலாக ஓதுவதென்று சொன்னால் கூட ஒரு 15 நிமிடங்கள் தான் அந்த இடைவெளி இருந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹர் செய்துவிட்டு சுபஹுடைய அதான் சொல்வதற்கு இடையிலான அந்த நேரம் ஒரு நீண்ட நேரமாக இருக்கவில்லை. சஹரை பிற்படுத்துங்கள், இஃப்தாரை முற்படுத்துங்கள், அதிலே நன்மை இருக்கிறது, நலவு இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே தான் சஹருடைய நேரத்துக்கு நாங்கள் அதிகாலையில் நேரத்தோடு எழும்பினாலும் சஹர் சாப்பாட்டை முடிந்தளவு பிற்படுத்த வேண்டும். அதிக நேரம் சாப்பிடுவதற்கு எடுக்காமல் குறுகிய நேரத்துக்குள் நாங்கள் அந்த சாப்பாட்டை முடித்து கொள்ளலாம். அப்போ எங்களுக்கு ஒரு 10 நிமிடங்கள் சாப்பிடுவதற்கு தேவை என்றால், பாங்குக்கு ஒரு 20 நிமிடங்கள் 25 நிமிடங்களுக்கு முன்னால் நாங்கள் சஹரை செய்வது தான் சிறந்தது. நாங்கள் தஹஜ்ஜத் தொழுவதாக இருந்தால் தொழுதுவிட்டு, குர்ஆன் ஓதுவதாக இருந்தால் ஓதிவிட்டு, துஆக்கள் பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதாக இருந்தால் ஈடுபட்டு விட்டு பிறகு இறுதியாக சஹரை செய்து கொள்வது தான் மிக சிறந்ததாக இருக்கும். அதுதான் சுன்னாவுக்கு மிக நெருக்கமானது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். புகாரியிலே வரக்கூடிய அந்த செய்தியிலே 50 வசனங்கள் ஓதக்கூடிய இடைவெளி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹருக்கும் ஃபஜ்ருடைய அதானுக்கும் இடையில் இருந்தது என்று சொல்கின்றார்கள். ஒரு சுருக்கமான நேரமாகத்தான் அது இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். சஹருடைய உணவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்தம்பழத்தை அதிகமாக சாப்பிட்டிருக்கிறார்கள். சில நேரம் தேன் சாப்பிட்டிருக்கிறார்கள். பேரித்தம்பழத்தை கூடுதலாக அவர்கள் சாப்பிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பால் அருந்தி இருக்கிறார்கள். சில நாட்களிலே வெறும் பாலை அருந்திவிட்டு சஹருடைய உணவை பூர்த்தி செய்திருக்கிறார்கள். வெரைட்டியான உணவுகளை வைத்து விதம் விதமாக சமைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹருடைய உணவை உண்ணவில்லை. அது மிக எளிமையான ஒரு உணவாகத்தான் இருந்திருக்கிறது. வெறும் பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு விட்டு சஹர் செய்வதென்றால் அது எவ்வளோ எளிமையான ஒரு சஹராக இருந்திருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு கிளாஸ் பாலை குடித்து விட்டு சஹர் செய்கின்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வுடைய சஹருடைய விடயங்கள். இன்னும் சில நாட்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் எதுவும் இல்லை என்கின்ற நிலையில் வெறும் தண்ணீரை குடித்து அவர்கள் சஹர் செய்திருக்கிறார். வெறும் தண்ணீரை மாத்திரம் குடித்து சஹர் செய்து அந்த நோன்பை பூர்த்தி செய்திருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு உணவு பழக்கம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறது. சில நேரம் வெறும் பாலை மாத்திரம் குடித்து சஹர்,
பேரிச்சம்பழங்களை மாத்திரம் சாப்பிட்டு சஹர் அல்லது தண்ணீரை மாத்திரம் கொடுத்து, இது எதுவும் சாப்பிடாமல் பட்டினியாக இருந்தும் ரசூலுல்லாஹி அவர்கள் நோன்பு நோட்டிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுகைக்கு போயிட்டு வந்து விட்டு வந்து கேட்பார்கள், சாப்பிடுவதற்கு என்ன இருக்கிறது என்று. ஒன்றும் இல்லை என்று மனைவிமார் பதிலளித்ததும், நான் இன்று நோன்பு நோட்டுக்கொள்ளப் போகிறேன் என்று சுன்னத்தான நோன்புகளை நோட்டிருக்கிறார்கள். அது எதுவும் சாப்பிடாமல் இரவு உண்ட உணவோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோன்பை நோட்டிருக்கிறார் என்ற வரலாறுகளையும் நாங்கள் பார்க்கிறோம். எனவே மிக எளிமையான ஒரு சஹருடைய ஏற்பாடு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கு. நோன்பு காலத்திலே நபி அவர்கள் விசேடமாக செய்த அமல்கள் என்ன என்று பார்க்கின்ற போது பிரதானமாக துவா, அதிகமாக அவர்கள் துவா கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ், நீயே நோன்பாளியின் நற்செயல்களை ஏற்றுக்கொள்கிறாய், எங்களை மன்னித்து எங்கள் செயல்களை ஏற்றுக்கொள்வாயாக என்று நோன்புடைய காலங்களில் செய்யக்கூடிய அமல்களை ஏற்றுக்கொள்ளும்படி அதிகம் துவா செய்ய வேண்டும். நாங்கள் அமல் செய்கிறது மாத்திரம் போதாது, அந்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அல்லாஹ்விடத்தில் அதிகம் நாங்கள் துவா செய்ய வேண்டும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பிலே அதிகம் துவா செய்திருக்கிறார்கள். இந்த சூரத்துல் பக்கராவிலே நோன்பு சம்பந்தமாக வரக்கூடிய வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால், முதலாவது வசனம் யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது என்ற வசனம் பெறும். அதுக்கு பின்னால் நோன்பிலே சலுகை அளிக்கப்பட்டவர்கள் யார்? பிரயாணிகள், நோயாளிகள் நோன்பு நோக்க தேவையில்லை, அவர்கள் பின்னர் நாளிலே அதனை நோற்றுக்கொள்ளலாம் என்ற வசனம் பெறும். அதுக்கு பிறகு ஷஹ்ரு ரமதான் அல்லதி, இந்த ரமதான் மாதத்திலே தான் குர்ஆன் இறக்கப்பட்டது என்கின்ற வசனம் பெறும். அதற்கு பிறகு உஹில்ல லக்கும் லைலத்த ஸியாமிர் ரஃபத், நோன்புடைய இரவுகளிலே நீங்கள் மனைவிகளோடு சேர்வதில் உங்கள் மீது குற்றம் இல்லை. இந்த வெள்ளை நூல் கருப்பு நூலிலிருந்து தெளிவாகும் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய இரவை பின்படுத்திக் கொள்ள முடியும், சஹருடைய உணவை உட்கொள்ள முடியும், உண்ணுங்கள், பருகுங்கள், அதிலே தவறு கிடையாது. இஅ்திகாஃப் இருங்கள், இஅ்திகாஃப் இருக்கின்ற நேரத்திலே மனைவியிடம் செல்லாதீர்கள் என்றெல்லாம் இந்த நோன்பினுடைய சட்டங்களை பேசுகின்ற ஒரு நீண்ட வசனம் இருக்கிறது. இந்த 4 வசனங்களுக்கும் இடையிலே ஒரு வசனம் இருக்கிறது. நீங்கள் சூரத்துல் பக்கராவை எடுத்து இன்றைக்கு ஓதி பாருங்க. இந்த 4 வசனங்கள், இந்த நோன்பை பற்றி பேசுகிற வசனம் தொடர்ச்சியாக வரும். இடையில் ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா வந்து போட்டிருக்கிறார். அது என்ன வசனம் என்று பார்த்தால் துஆவை பற்றிய வசனம். அப்போ முதலாவது நோன்பு உங்களுக்கு கடமை என்று சொல்லி, நோன்பு யார் யாருக்கு கடமை, அதில் விதிவிலக்கப்பட்டாக்கள் யார் என்று சொல்லி, அதுக்கப்புறம் இந்த நோன்புல தான் குர்ஆன் இறங்கினேன்னு சொல்லி, அதுக்கு பிறகு நோன்பினுடைய சட்டத்திட்டம், இதுதான் ஓர்டர். இந்த ஓர்டரில் இடையில் ஓர்டரை குழப்புற மாதிரி நடுவில் ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து போட்டிக்கிறான். அது நோன்பை பற்றின வசனம் இல்லை. நோன்பை பற்றி பேசிட்டு வந்து 3 வசனம் முடிஞ்சு 4வதாக ஒரு வசனம், அது துஆவை பற்றிய வசனம், மீண்டும் நோன்பை பற்றிய ஒரு வசனம், அதோட முடியுது அந்த நோன்பு சாப்டர். அப்போ ஏன் நோன்பை பற்றி பேசிக்கொண்டு வருகின்ற தலைப்புக்குள் இடையில் துஆவை பற்றி பேச வேண்டும்? அந்த வசனம் என்ன? வஇதா ஸஅலக இபாதி, நபியே என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உங்களிடத்திலே கேட்டால் வைதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், நான் அவர்களுக்கு அருகிலேயே இருக்கிறேன். இந்த குர்ஆனில் இந்த மாதிரி ஃபார்மட்டில் வர வசனங்களில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா வசனத்திலையும் குல் என்ற ஒரு சொல்வர். உதாரணமாக ஒரு வசனத்தை சொல்லுவோம், எஸ் அலூனக அனில் அஹில்லா, நபியே உங்கள்கிட்ட வந்து இந்த பிறைகளை பற்றி கேட்குறாங்க, பிறையை பற்றி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் எப்படி தொடங்குவான்னா குல் ஹிய மவாகீத்து லின்னாஸ், சொல்லுங்கோ அது மனிதர்களுடைய நேரத்தை கணிப்பிடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று வருகிறது. அதே மாதிரி வருகிறது எஸ் அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், இந்த மதுபானத்தை பற்றியும் சூதாட்டத்தை பற்றி நபியே உங்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கோ ஃபீஹிமா இஸ்முன் கபீர், அதிலே அதிகமான பாவம் இருக்கிறது என்று சொல்லுங்கள். எஸ்அலூனக அனில் மஹீர், அவர்கள் பெண்களுடைய மாதவிலக்கு பற்றி உங்களிடத்திலே கேட்கிறார்கள். குல் ஹுவ அதன், அவர்களுக்கு அது ஒரு நோவினையாக வழங்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்கள். இப்படி இந்த எஸ்அலூனக வைதா ஸஅலக என்று வரக்கூடிய வசனங்களிலெல்லாம் இடையிலே அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு ஒரு ஏவலை சொல்லுகிறான். நபியே நீங்கள் இதில் விளக்கத்தை நீங்கள் சொல்லிவிடுங்க, இதில் விளக்கத்தை நீங்கள் சொல்லிவிடுங்க, இப்படி சொல்லுங்க என்று நபிக்கு தானே வரான். ஆனால் இந்த வசனத்தில் மட்டும் வைதா ஸஅலக இபாதி குல் அன்னி ஃபைன்னி கரீப் இல்லை. நீங்கள் பாருங்கள் வசனத்தை எடுத்து, குல் இல்லை, வைதா ஸஅலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப், அதாவது நபியே உங்கள்கிட்ட வந்து கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்லுவானா, நான் சொல்லுவேன். வைதா ஸஅலக இபாதி, என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உங்களிடத்திலே வந்து கேட்டால் அன்னி ஃபைன்னி கரீப், நான் அருகில் தான் இருக்கிறேன் என்று நானே பதில் சொல்லிட்டேன், நீங்கள் சொல்லுவானா. ஏன் தெரியுமா? துஆவுடைய விஷயத்தில்
இடைத்தரகர்கள் இருக்கக்கூடாது. துஆவுடைய விடயத்தில் அது நபியாக இருந்தாலும் நபியை கூட அல்லாஹ் தஆலா இடைச்செருகல்களில் இடைத்தரகராக ஏற்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. எனவே தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நானே சொல்கிறேன், நான் பக்கத்தில் ஆகிக்கிறேன், உங்களுக்கு அருகில் தான் இருக்கிறேன். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி, என்னை அழைப்பவருக்கு பதில் கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறேன். ஃபலஸ்தஜீபு லி, அவர் என்னிடத்திலே அங்கீகரிக்குமாறு கேட்கின்ற போது வல்யுமினு பி, அவர் என்னிடத்திலேயே ஈமான் கொண்டு விடட்டும் என்று அந்த வசனங்கள் செல்வதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த வசனத்துக்கு அழகான ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள் இமாம்கள். அல்லாஹ் தஆலா நோன்பை பற்றி பேசுகிட்டு வருகின்ற போது ஏன் துஆவை பேச வேண்டும் என்றால், நோன்பிலே செய்ய வேண்டிய, அதிகமாக செய்ய வேண்டிய பிரதான ஒரு அமலாக இந்த துஆ இருக்கிறது என்பதால் தான் அல்லாஹ் நோன்பை பற்றி பேசிக்கொண்டு வந்து நடுவிலே துஆவை பேசுகிறார். இது ஒரு ஹிக்மா. இரண்டாவது ஹிக்மத் என்ன என்றால், வளமையாக குல் என்று சொன்ன அல்லாஹ் இங்கு குல் என்று சொல்லாமல் நேரடியாக நீங்கள் என்னிடத்திலேயே கேளுங்கள், யாரையும் இடைத்தர நபியே உங்களை கூட நான் இடைத்தரகா வைக்க விரும்பல், என்னை பற்றி கேட்டால் நானே பதில் சொல்கிறேன், என்னிடம் நேரடியாக கேட்க சொல்லுங்கள் என்று சொல்லுகின்ற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சமூகத்திலே அகீதா ரீதியான சில பாவங்கள், ஷிர்க்குகள் இடம்பெறுகின்ற போது அதிலே முக்கியமான ஒன்று தான் அல்லாஹ்வை நாங்கள் நெருங்குவதற்காக நல்லடியார்களுக்கூடாக நெருங்குவது, அல்லது அல்லாஹ்வை நாங்கள் நெருங்குவதற்காக ஏதாவது ஒருவரை இடைத்தரகராக்கிக் கொள்வது, மரணித்தவர்களை இடைத்தரகராக்கிக் கொள்வது என்ற இந்த வழிமுறைக்கு இஸ்லாத்தில் இடமில்லை என்பதை இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லும். நபியே உங்கள்கிட்ட கேட்டால் நேரடியாக சொல்லுங்கள், நான் அருகில் தான் இருக்கிறேன் என்று சொல்கிற விஷயம் அதைத்தான் எங்களுக்கு சொல்கிறத நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலே செய்யக்கூடிய அதிக முக்கியமான அமல்கள் அடுத்தது குர்ஆன் ஓதுவது தான். துஆக்கள் அதிகம் ஈடுபடுவாங்க, அடுத்தது குர்ஆனை அதிகமாக ஓதுவாங்க. குர்ஆனை ஓதுறது மாத்திரமே, நான் அன்றைக்கி சொன்னேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்திருப்பாங்க, அவங்கள்ட்ட பாடம் கொடுப்பாங்க. எப்படி ஒரு மதரசாவிலே ஒரு முஅல்லிம்கிட்ட ஒரு மாணவர் இருந்து பாடம் கொடுப்பாரோ அதே போன்று நேரம் செலவழித்து இருந்து ஒவ்வொரு நாளும் குர்ஆனை பல தடவை ஓதி 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 பாடம் கொடுப்பாங்க. அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரி பார்ப்பாங்க. இந்த நடைமுறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். கடைசியாக மரணிக்கிற வருடம் 2 தடவைகள் முழுமையாக குர்ஆனை ஒப்புவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் செய்த 3வது அமல் சதகா. பொதுவாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் சதகா செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நோன்பு காலம் வந்து விடுகின்ற போது அவர்களுடைய சதக்கா மிக அதிகமாக இருக்கும். நாம் எண்ணி பார்க்க இல்லாத அளவுக்கு சதக்கா செய்வாங்க. அதனால தான் சஹாபாக்கள் சொன்னாங்க எப்படின்னா, அவருடைய சதக்கா எப்படி இருக்கும், அஜ்வதுன் மினர் ரீஹில் முர்சலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு கால சதக்கா எப்படி இருக்கும் என்று கேட்கப்பட்ட போது சொல்லப்படுது, காற்று வேகமாக வீசுறதை விட வேகமாக தர்மம் செய்வாங்க. எப்படி ஒரு உதாரணம், உவமை என்று பாருங்கள். வேகமாக வீசுகின்ற காற்று எவ்வளவு வேகமாக எங்களை கடந்து போகும், அந்த மாதிரி வேகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்காக்கள் இருக்கும் என்று சொன்னார். இந்த நோன்பு வந்து விட்டால் கடும் வேகமாக சதக்கா கொடுப்பாங்க, எண்ணெயில் அந்த அளவுக்கு வேகமாக கொடுப்பாங்க. எந்த ஒருவரையும் உதவாமல் இவர் விட்டுவிட மாட்டாரோ என்று எண்ணுகின்ற அளவுக்கு அனைவருக்கும் உதவி செய்வார். சேர்த்து வைத்தது எல்லாத்தையுமே சதக்காவாக நோன்புல கடுமையாக கொடுப்பாங்க. அவே நாங்களும் இந்த ரமலானிலே ஜகாத், கடமையானவர்கள் ஜகாத்தை கொடுக்கலாம். ஏனே எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமல் தான் இந்த சதக்கா. அதிகம் நாங்கள் சதக்காவின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்கா கொடுத்த சம்பவங்கள் எங்களுக்கு தெரியும், நிறைய சம்பவங்கள் பதிவாக இருக்கிறது. அவர்கள் இருந்ததையெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள், அப்படியெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். மிக வேகமாக தர்மம் செய்ய வேண்டும் என்பதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கிறார். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸர் தொழுகையை தொழுவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தொழுது கொண்டிருக்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று வேகமாக தொழுகையை முடித்துவிட்டு சலாம் கொடுத்துவிட்டு வளமைக்கு மாற்றமான ஒரு செயலை செய்தார். வளமையாக ரசூலுல்லாஹ் தொழுவித்து முடிஞ்ச என்ன செய்வாங்க, திரும்பி மாமும்களை பார்த்து இருப்பாங்க. யார் பள்ளிக்கு வந்து யார் வரல எல்லாத்தையும் அப்படியே நோட்டம் ஒன்று போடுவாங்க. யார் இருக்கா, இல்லை, எந்த சஹாபி வரல இன்றைக்கி, யாருக்கு சுகம் இல்லை இன்றைக்கிங்கிறதுல அங்கே தான் ரசூலுல்லாஹ் பார்க்கணும். இப்போ அப்படியே தொழுது முடிஞ்சோடனே திரும்பி முழுமையாக திரும்பி இருப்பாங்க. முழுமையாக மாமும்களை பார்த்து திரும்பி இருந்து நோட்டம் விடுவார்கள், இன்றைக்கி என்ன நிலப்பாடுன்னு. அப்போ இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறை. இருந்து இஸ்திக்ஃபார் செஞ்சு கொண்டு துஆக்களை ஓதிக்கொண்டு இருப்பாங்க. அன்றைக்கு மாத்திரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென எழுந்திருந்தார்கள். எதுவும் பேசவில்லை, துஆ ஓதவில்லை, இஸ்திக்ஃபார் செய்யவில்லை.
எங்களுடைய கழுத்துக்களை எல்லாம் விலக்கி கொண்டு நபி அவர்கள் பள்ளிவாயிலை விட்டு வெளியே சென்றார்கள். ஆக்கள் சஃபில் இருந்தால் போகல தானே, ஆக்களோட கழுத்துக்களை இப்படி பிடிச்சி ஆக்களை விலக்கி போட்டு நடுவால் கடந்துட்டு சொல்ல வெளியே போயிட்டான். அப்போ எங்களுக்கெல்லாம் பெரிய கவலையாக போயிட்டது. என்ன ரசூலுல்லாஹ்க்கு இது நடந்துட்டா, இல்லை இது அவசரமான செய்தியா, அல்லது எதுவும் விசேஷமான வகையே எதுவும் வந்துச்சா, ஏன் ரசூலுல்லாஹ் இவ்வளோ அவசரமாக பள்ளி வாயிலை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்று நாங்கள் யோசித்து கொண்டிருந்தோம். போய் கொஞ்ச நேரத்திலே மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே வேகத்திலே திரும்பி பள்ளிக்குள் வந்து அதே இடத்துல வந்து உட்கார்ந்து கொண்டு மீண்டும் பழமை போல திக்ர் ஔராதுகளை ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார். இப்போ சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தை போய் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இன்றைக்கி உங்களோட நடைமுறையில் வழமைக்கு மாற்றமான ஒரு விஷயத்தை கண்டோம். பழமையாக ஆறுதலாக இருந்து துவாலாம் ஓதிட்டு போகிற நீங்கள் இன்றைக்கு ஏன் இவ்வளவு அவசரமாக எழுந்து சென்றீர்கள் என்று கேட்டபோது சொன்னாங்க, தொழுது கொண்டிருக்கின்ற போது வீட்டிலேயே சதக்கா கொடுக்க வேண்டும் என்று ஒதுக்கி வைத்த ஒரு பொருள் பற்றி ஞாபகம் வந்தது. தொழுவுடைய போது ஞாபகம் ஒன்று வந்துச்சு. என்ன ஞாபகம்? வீட்டை சதக்காவுடைய பொருள் இருக்கி இது இன்றைக்கி கொடுக்கணும் இவங்களுக்குண்டு ஏற்கனவே ஞாபகம் வச்சுருந்தா மறந்து போயிட்டு தொலை வந்தோடனே ஞாபகம் வந்துட்டு, அதான் தொழுது முடிச்ச உடனே வேகமாக போய் இதை யார் யாருக்கு எப்படி எப்படி கொடுக்கணுங்கிற விஷயத்தை மனைவிமார்க்க ஒப்படைச்சிட்டு நான் மீண்டும் வந்தேன். அப்போ சஹாபாக்கள் எண்ணம் என்ன, அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இவ்வளோ அவசரமாக போய் அந்த சதக்காவை கொடுக்க வேண்டியதன் அவசியம் என்னன்னு கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தொழுதுட்டு ஆறுதலாக போய் கொடுக்குறதுக்கு இல்லை, மௌத்து வந்துட்டேன்டா. தொழுதுட்டு துவால ஓதிட்டு அது சதக்காக்க நீயத்து வச்சாச்சு, நான் அதை கொடுக்கல, இன்னும் அதை கொடுக்குறதுக்கு இடையில் மௌத்து வந்துட்டேன்னா அதை ஒப்படைச்சிட்டு வரணும், சதக்காவனுடைய பொருளை ஒப்படைச்சிட்டு வரணும், அதை கொடுப்பட்டுணும் என்று நினைத்ததால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக போயிட்டு வந்ததாக அந்த ஹதீஸில் சொல்லலாம். ஆகவே நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கொடை பண்பு அப்படித்தான் இருந்திருக்கிறது. நான் அன்றைக்கும் சொன்னேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருப்பமாக ஒரு ஆடையை அணிந்து கொண்டு வந்த நேரம் ஒரு மனிதர் எனக்கு தாங்க யார் ரசூலுல்லாஹ் உடனே அவருக்கு அதை கொடுத்த வரலாறுகளை நாங்கள் பார்க்குறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போராட்டத்துக்கு போய் கொண்டு வந்து கனிமத்தை எல்லாம் பிரிச்சுட்டாங்க, எல்லாருக்கும் பிரிச்சுட்டு வார நேரம் ஒரு நாட்டுப்புறத்து அரபி வந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே அவருடைய ரசூலுல்லாஹோட சால்வையை அப்படியே இறுக்கி கழுத்தை பிடிச்சி, ரசூலுல்லாஹோட சால்வையை அப்படி கழுத்தில் கொண்டு இறுக்கி பிடிச்சி அப்படியே தள்ளி கொண்டு போய் ஒரு சுவரில் இப்படி நிப்பாட்டி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறார். இப்படி தான் கேட்டார் அவர். ரசூலுல்லாஹோட சால்வையை இறுக்கி கழுத்தை அப்படியே இறுக்கி ரசூலுல்லாஹ் அப்படியே தள்ளி கொண்டு வச்சு ஒரு சண்டை பிடிக்கிற மாதிரி தான் அப்படியே சுவரில் ஆளை சாத்தி வச்சு கேட்டார், இங்கே நியாயமாக பிரிக்கலையே. அவர் கொடுத்து அப்பையும் அவர் வந்து கேட்குறார், நீங்கள் நியாயமாக பிரிக்கலையே என்று கேட்டும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்படலை. அந்த மனுஷன் நமக்கு எவ்வளோ ஆத்திரம் பெறும், ஆனால் அந்த மனுஷன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படலை, மிக அமைதியாக சொன்னார்கள், நான் நீதியாக நடக்காவிட்டால் இந்த உலகத்தில் யார் நீதியாக நடப்பது? அல்லாஹ்வுடைய தூதராகிய நான் நீதியாக நடக்காவிட்டால் யார் நீதியாக நடப்பது என்று சொல்லிட்டு தனக்கு கிடைத்த பங்குகள் அனைத்தையும் அந்த மனிதருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதான உனக்கு தேவை கொண்டு என்று சொல்லி கொடுத்தார். அவருக்கு ஒரு வார்த்தை, நீ ஏன் என்னுடைய கழுத்தை பிடிச்சிருக்கணும், இதை மரியாதையாக கேட்க தெரியாதா, ஒழுங்காக கேட்க தெரியாதான்னு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க. அப்படி சதக்கா கொடுக்கறதுல ஒரு ஆர்வமும் ஒரு ஆசையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமல்ல அவருடைய மனைவிமாரிடத்திலும் அப்படித்தான் இருந்தது. அவர்களும் அப்படித்தான் இருந்தார்கள், இருப்பதையெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு ஏழை பெண் வீட்டை வாராங்க, வந்தால் 2 கையிலையும் 2 கைப்பிள்ளைகளை தூக்கி கொண்டு வாரான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ பசிக்குது, சாப்பிடல இருந்ததுனால இன்னும் ஏதாவது தாங்கன்னு கேட்ட உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டை போய் பார்க்குறாங்க. ஆக 3 பேரிச்சம்பளம் தான் அவரோட விட்டு ஏறி, ஆக 3 பேரிச்சம்பளம் தான் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு அப்போது இருந்தது. தங்களுக்கு தேவையே என்று யோசிக்கல, உடனே அந்த 3 பேரிச்சம்பளத்தை எடுத்துக்கிட்டு வந்து 2 பிள்ளைகளும் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த நேரத்திலே அந்த பெண் உடனே ஒரு பேரிச்சம்பளத்தை ஒரு மகளுக்கும் அடுத்த பேரிச்சம்பளத்தை மற்ற மகளுக்கும் கொடுக்குறாங்க. ஒரு பேரிச்சம்பளத்தை தான் சாப்பிட்றதுக்கு வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 பேருக்கும் ஊட்டி விட்டுட்டு எடுக்கும்போது அந்த பிள்ளைகள் மீண்டும் பசியால் அந்த தாய் வச்சிருந்த பேரிச்சம்பளத்தை பரிதாபமாக பார்க்குது பசியால். அப்போ அந்த தாய் என்ன செய்கிறா, தான் சாப்பிடாமல் அந்த பசியோட மீண்டும் அதை 2ஆக கிழித்து ஒரு பாதியை ஒரு பிள்ளைக்கும் மறுபாதியை இன்னொரு பிள்ளைக்கும் கொடுத்து விட்டு அவர் பசியோடு போகிறார். இதை கண்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கடும் உள்ளத்தை தாக்கிட்டு அந்த தாய் பாசம், ஏதோ ஆயிஷா நாய்க்கு
பிள்ளை கிடையாது, அவங்களுக்கு குழந்தை கிடையாது, ஒரு தாயாக இருக்கவில்லை. ஆனால் ஒரு தாயினுடைய அந்த பாசத்தை கண்டபோது அவர்களுக்கு மனம் நெகிழ்ந்து போய் இப்படி தாய் பாசத்தோடு இந்த தாய் இருக்கிறாளே என்று ஆச்சரியப்படுகிறார்கள். அதுவும் அந்த அவங்களுடைய வறுமை நிலையை நினைத்து கவலைப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்ததும் சொல்கிறாங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த பெண்ணுக்கு சுவர்க்கம் கிடைக்கும். இந்த தாய் பாசத்தின் காரணமாக அந்த பெண் தன்னை பசியை பொருட்படுத்தாமல் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உணவளித்தாலே அவளுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். இன்னும் சில இடங்களில் இந்த தாயை விட அல்லாஹ் தஆலா பல மடங்கு இரக்கமுள்ளவன் என்று வந்ததாகவும் வருகிறத நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த மாதிரி தான் சதக்கா கொடுத்திருக்கிறார். இப்போ வீட்டுக்கு யாராவது வந்தால் இல்லை என்று திருப்பி அனுப்புகிற பழக்கம் இல்லை. தேடி வந்தால் யாசகம் கேட்டு வருபவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமதானுடைய கால பழக்க வழக்கங்களில் ஒன்றுதான் அமைதி காப்பது. ஒரு நோன்பாளி எப்போதும் அமைதி காக்க வேண்டும். ஆத்திரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, நிதானம் இழக்கக்கூடாது, மோசமான வார்த்தைகளை தன்னுடைய வாயிலிருந்து சொல்லிவிடக்கூடாது. மிக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். யாராவது அவனுக்கு வந்து ஏசினாலோ அல்லது அவனுக்கு வந்து சண்டைக்கு இழுத்தாலோ வம்புக்கு இழுத்தாலும் கூட ஒரு நோன்பாளியை பொறுத்தவரையிலே அவர் எதுவும் சொல்லக்கூடாது. சாயம் இன்னி சாயமும், நான் நோன்பாளியாக இருக்கிறேன், எனவே நான் உங்களோடு சண்டைக்கு வர விரும்பவில்லை, நீங்கள் என்னத்தை என்ன சொல்லிட்டு போங்க, பிரச்சனை இல்லை, நான் நோன்பாளியாக என்னுடைய நோன்பை நான் பால்படுத்த விரும்பவில்லை என்று மிக அமைதியாக சொல்லி கடந்து செல்ல வேண்டுமே தவிர நோன்பாளி ஒருபோதும் சண்டைக்கு மல்லுக்கு நிற்கக்கூடாது, ஏசக்கூடாது, அடுத்த மனிதர்களை நோவினைப்படுத்தக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, தேவையில்லாத முறையிலே ஆக்ரோஷப்படக்கூடாதுங்கிற விஷயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறக்கின்ற போது எப்படி நடந்து கொண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் நோன்பை மிக விரைவாக திறந்திருக்கிறார்கள். மிக விரைவாக நோன்பு திறப்பார்கள். மக்கள் எப்போது நோன்பை விரைவாக திறப்பார்களோ அவர்கள் நன்மையில் இருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதில் ஒரு சந்தேகம் ஒன்று வாரது நிறைய பேருக்கு, பாங்கு சொல்லுகின்ற போது தான் நோன்பை திறக்க வேண்டும். பாங்கு சொல்ல ஸ்டார்ட் பண்ணினதும் திறக்கிறையா, அல்லது பாங்கு முடிந்ததும் திறக்கிறையா, அல்லது பாங்கு சொன்னோன்னு பேரிச்சம்பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு ஏனைய உணவுகளை பாங்கு முடிஞ்சதுக்கு பிறகு சாப்பிட்றையாங்கிற ஒரு சந்தேகம் பொதுவாக எல்லோரிடத்திலும் வருவதுண்டு. இதை பொறுத்தவரையிலே பாங்குக்கு பதில் சொல்வது என்பது ஒரு இபாதத், நோன்பு திறப்பது என்பது ஒரு இபாதத். இந்த ரெண்டு இபாதத்தும் ஒரே நேரத்தில் இடம்பெற வேண்டும். ஒரே நேரத்தில் தான் இடம்பெற வேண்டும். பாங்க முடியும் வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஃப்தாரை வேகமாக அவசரப்படுத்தி செய்யுமாறு தான் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். எனவே பாங்கு சொல்ல கேட்டது ஸ்டார்ட் பண்ணும் அல்லாஹ் அக்பர் சொல்லும் போதே நாங்கள் நோன்பை திறந்து விட வேண்டும். நோன்பை திறப்பது என்பது ஏதாவது ஒரு பேரிச்சம்பழத்தையோ அல்லது வேறு ஏதாவது பழங்களையோ சாப்பிட்டு ஒரு மிடர் தண்ணியாவது குடித்து நோன்பு திறந்தல் போதுமானது. ஆகவே நாங்கள் என்ன செய்யலாம், முதல்ல பேரிச்சம்பழத்தையும் தண்ணீரையும் கொண்டு நோன்பை திறந்துட்டு அதானுக்கு பதில் சொல்லிட்டு அதான் முடிய நாங்கள் ஏனைய சிற்றுண்டிகளை சாப்பிடுவது சிறந்ததாக இருக்கும். அல்லது உண்மையிலேயே அவருக்கு தாங்க இல்லாத பசியாக இருந்தால் தாராளமாக நாங்கள் சொல்லுகின்ற நேரம் அதானுக்கும் பதில் கூறிக்கொண்டு இந்த உணவையும் நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். அதில் இஷ்யூ ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறக்கும் போது என்ன சாப்பிட்றாங்கன்னா அங்கேயும் பேரிச்சம்பழம் தான். நோன்பு பிடிக்கிறதுக்கும் சில நாட்களில் பேரிச்சம்பழம் தான், நோன்பு திறக்கிறதுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்தம்பழத்தை கொண்டு தான் நோன்பு திறந்திருக்கிறார்கள். பேரித்தம்பழம் கிடைக்காமலும் இருந்திருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்திலே வெறும் தண்ணீரை கொண்டு நோன்பை திறந்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் அபூதாவுதிலே பார்க்கிறோம். ஆகவே எளிமையான ஒரு இஃப்தாராகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இஃப்தார் இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன துவா ஓதினார்கள், நோன்பு திறக்கின்ற போது என்ன துவா ஓதினார்கள் என்பதிலே 2 துவாக்கள் ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. ஒன்று மிக பிரபலமான துவா, அல்லாஹும்ம இன்னி லக சும்து வபிக ஆமந்து வ அலைக தவக்கல்து வ அலா ரிஸ்கிக அஃப்தர்து என்று வரக்கூடிய இந்த துவா அபூதாவுதிலே வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை தான் நோன்பு திறப்பதற்காக ஓதினார்கள் என்று வந்திருக்கு. இதைவிட ஆதாரபூர்வமான ஒரு துவா, ரஹபல் லமஉ வபதல்லத்தில் உருகு வசபத்தல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ் என்ற துவா தான் ஹதீஸ் அடிப்படையிலே இந்த ஹதீஸை விட ஆதாரபூர்வமான ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறக்கும் போது ஓதின துவாக்கல்ல ரஹபல் லமஉ தாகம் தீர்ந்து விட்டது, வபதல்லத்தில் உருகு நரம்புகள் நனைந்து விட்டன, வசபத்தல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் கூலியும் உறுதியாகிவிட்டது. நாங்கள் தண்ணியை குடித்த உடனே என்ன நடக்குது, தாகம் தீர்ந்து நரம்பெல்லாம் நனைஞ்சு ஒரு ஃப்ரெஷ், ஒரு உடம்புக்குள்ள ஒரு ஃப்ரெஷ் ஒன்று வரும், என்ன ஒரு உற்சாகம் ஒன்று வரும்.
அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்தி கூலியும் உறுதியாகிவிட்டது, அல்லாஹ் நாடினா இந்த நோன்புக்குரிய கூலியும் எங்களுக்கு உறுதியாகிட்டேன்னு சொல்லி ஓதக்கூடிய அந்த துவாவை ஓதி இருக்கிறார்கள். இந்த துவாவையும் ஓதலாம், இதுவும் ஹதீஸ்களில் வந்திருக்கிற ஒரு துவா தான். எனவே இந்த துவாவையும் ஓதலாம், அந்த துவாவையும் ஓதலாம். இது தவிர நம்மளோட தேவைகள் எல்லாத்தையும் நோன்பு திறக்கின்ற போது கேட்கலாமே. நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் இருக்கின்றன. ஒன்று, அந்த நோன்பினூடாக அவனுக்கு கிடைத்த நன்மையின் காரணமாக நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திப்பது ஒரு பெரிய அவனுக்கு சந்தோஷம் அமையும். நோன்பை திறக்கிற நேரம் ஒரு சந்தோஷம், அந்த நோன்பு முடிஞ்சுது, ஒரு நோன்பை நான் அல்லாஹ் முடிச்சுட்டேன் என்ற ஒரு சந்தோஷம் வரும். அந்த நேரத்தில் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுகிறது. எனவே நோன்பு திறக்கிறதுக்கு கொஞ்சம் முந்தின நேரம், நோன்பு திறக்கிறதுக்கு பின்னாலே பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் உள்ள அந்த நேரமெல்லாம் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரமாக இருப்பதால் முடியுமான வரைக்கும் நாங்கள் அதிலே அதிகமாக துவாக்களை ஓதிக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இரவு நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கியாமு ரமலானுடைய இரவு வணக்கங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். பெரும்பாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாகத்தான் கியாமு லைல் தொழுதிருக்கிறார்கள். ஒரு சில நேரங்களிலே பொதுவாக மக்களை அழைத்து தொழுதிருக்கிறார்கள். அதுக்கான காரணத்தையும் நபி அவர்கள் சொன்னாங்க. நான் ஜமாத்தா தொழுதால் இது மக்களின் மீது கடமையாக்கப்பட்டுவிடும் என்பதற்காகத்தான் நான் தனியாக தொழுகிறேன் என்று சொன்னார். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நோன்பு சம்பந்தமான நடைமுறையாக இருக்கிறது. அவர்கள் என்னென்ன நோன்பெல்லாம் படித்தார்கள் என்பதை ஹதீஸ்களிலிருந்து நாங்கள் பார்க்கலாம். ரமலான் மாதம் முழுக்க நோன்பு நோட்டு இருக்கிறார்கள், அது ஃபர்தான நோன்பு. இது தவிர திங்களும் வியாழனும் நோன்பு நோக்கிற சுன்னத்தான நோன்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். நான் திங்கள் வியாழன் நோன்பு நோக்கிறேன், ஏனெனில் அந்த நாட்களில் தான் என்னுடைய செயல்கள் அல்லாஹ்விடத்திலே எடுத்துக்காட்டப்படுகின்றன என்று வந்திருக்கின்றது. இன்னும் ஒரு ஹதீஸிலே நான் திங்கட்கிழமையில் தான் பிறந்தேன், எனவே நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக திங்கட்கிழமையில் நோன்பு நோக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாகவும் ஒரு ரிவாயத் இருக்கிறது. எனவே திங்கள் வியாழன் நோன்பு நோற்பது ஒரு சுன்னத்தான விடயமாக இருக்கிறது. அடுத்த ஒரு நோன்பு இருக்கிறது, ஐயாமுல் பீதுடைய நோன்பு. இது நிறைய பேருக்கு தெரியாது இந்த நோன்பு. இது ஒரு ரசூலுல்லாஹ் தொடர்ந்து பிடித்து வந்த ஒரு நோன்பு, ஐயாமுல் பீத். ஐயாமுல் பீத் என்று சொல்கிறது, பீல் என்று சொன்னால் வெள்ளை நிறத்துக்கு சொல்கிறது பீல். ஐயாமுல் பீல் என்று சொல்கிறது பௌர்ணமி தினங்கள். பௌர்ணமி தினங்களுக்குமே 13, 14, 15 புரை 13, 14 ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய புரை 13, 14, 15 பார்த்தீங்கன்னா வானத்தில் சந்திரன் முழுமையான வடிவத்தில் காட்சி தரும். அந்த 3 நாட்கள்லையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக நோட்டார்கள் என்பதில்லை, அடிக்கடி இந்த ஐயாமுல் பீதுடைய நாட்களை தேடி தேடி நோன்பு நோட்டிருக்கிறார்கள். இது அவ்வாறு மாதத்திலே 3 நாட்கள் பிடிப்பது முழு ஆண்டுக்கு சமனாகும், ஒரு வருஷம் நோன்பு முடித்ததுக்கு சமனாகும்னு சொல்லி ஹதீஸ்களில் வந்திருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது ஆஷுராவுடைய நோன்பை அவர்கள் பிடித்திருக்கிறார்கள். அது கடந்த கால பாவத்துக்கு இஸ்திக்ஃபாராக தௌபாவாக அமைந்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தாஷுவாவுடைய நோன்பை நோட்கணும் என்று விரும்பினாங்க, நோட்கள் அதுக்கு எல்லாம் மௌத்தா போயிட்டாங்க. வளமையாக 10வது நாள் மாத்திரம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோட்டு வந்தார்கள். ஆஷுராவிலே கடைசி வருஷம்தான், மௌத்தாரத்துக்கு முந்தின வருஷம் தான் சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த வருஷம் உயிரோடு இருந்த ஆஷுராவுடைய நோன்பு மாத்திரமல்ல தாஷுவாவுடைய நோன்பு 9வது தினத்திலும் நோன்பு பிடிப்பேன் என்று சொன்னார்கள். ஆனால் அதுக்கு எல்லாம் மறந்துச்சாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்நாளில் முஹர்ரம் 10 மட்டும்தான் நோன்பு பிடிச்சிக்காங்க, 9 நோன்பு பிடிச்சதுக்கு ஆதாரம் இல்லை. ஆனால் பிடிக்க சொன்ன ஹதீஸ் இருக்கிறதால நாங்கள் 9, 10 படித்து கொடுத்தது சுன்னத்தாக இருக்கிறது. அடுத்தது அரஃபாவுடைய தினத்திலே ஹாஜிகள் அல்லாதவர்கள் நோன்பு நோட்பது சுன்னத்தாக இருக்கிறது. அதுவும் 2 வருடங்களுக்கான தௌபா. ஆஷுராங்கிறது 1 வருடம், அரஃபாங்கிறது 2 வருடங்களுக்கான தௌபாவாக இருக்கிறத நாங்கள் பார்க்கணும். அதே மாதிரி ரமலான் முடிந்தது வரக்கூடிய ஷவ்வால் மாதத்திலே 6 நாட்கள் நோன்பு நோட்பது. நம்ம 6 நோன்புன்னு சொல்கிறோம் இந்த ஷவ்வாலுடைய நோட்கள். அது ரமலான் முடிந்த கையோட நோக்கணும் மட்டும் இல்லை, அந்த மாதத்தில் 6 நாட்கள் நோற்றாலும் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும். அவ்வாறு நோன்பு நோட்கிறது முழு ஆண்டு நோன்பு நோட்டுறதுக்கு சமன் என்று வரக்கூடிய முஸ்லீமிலே வரக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த இவ்வளவு நோன்பையும் நோட்கிற ஒரு ஆள்ற நிலை என்னங்கிறத நாம் யோசிச்சு பார்த்தாங்க, அவருடைய எந்த ஒரு பாவமும் எஞ்சி இருக்காது. ஏன், இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஒவ்வொரு வருஷம் ஒரு ஆள் ஆஷுரா தாஷுவாவையும் பிடிச்சி, அரஃபாவையும் பிடிச்சி, நோன்பு ரமலான்லையும் நோன்பை பிடிச்சி, அதுக்கு பிறகு வரக்கூடிய ஷவ்வால்லையும் நோன்பை பிடிச்சி, ஐயாமுல் பீதுலையும் நோன்பை பிடிச்சி வந்தாருண்டா, திங்கள் வியாழன்லையும் நோன்பை பிடிச்சி வந்தாருண்டா, அவருக்கு வருடம் முழுவதும் நோன்பு நோட்டு நன்மையும் கிடைச்சி அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். அவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ளே சிறப்புகளாக சொல்லப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு சம்பந்தமான விடயங்களாக இருக்கிறது. அடுத்த தலைப்புக்கு நாங்கள் வருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெண்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், பெண்களை பற்றி என்ன நிலைப்பாட்டில் இருந்தார்கள். இன்று சர்வதேச மகளிர் தினம்.
இன்று சர்வதேச மகளிர் தினமாக இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை பெண்களை கௌரவப்படுத்த வேண்டும், பெண்களுடைய உரிமைகளை காக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு தினத்தை பிரகடனப்படுத்தி அதிலே விழிப்புணர்வு செய்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் பெண்களுக்கு எல்லா நாளும் மகளிர் தினம்தான் என்ற அடிப்படையிலே எல்லா நாட்களும் அவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்தக்கூடிய வகையில் நிறைய விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், தன்னுடைய சொந்த வாழ்விலே நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். கலாநிதி அப்துல் ஹமீத் அபு ஷுக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய அறிஞர், நவீன கால இஸ்லாமிய அறிஞர் ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகம் தமிழ் மொழியிலும் இருக்கிறது. சீரா புத்தகங்களிலே ஒரு சிறந்த புத்தகம். நான் அன்று அறிமுகப்படுத்துகின்ற போது அந்த புத்தகத்தை சொல்லவில்லை, இந்த தலைப்போடு அதனை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக. அந்த புத்தகத்தினுடைய பெயர் தஹ்ரீருல் மர்ஆ ஃபி அஹதி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஹ்ரீருல் மர்ஆ ஃபி அஹதி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதுதான் அந்த புத்தகம். அரபு மொழியிலே அதான் அதனுடைய பெயர். தமிழிலே அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கலாநிதி இர்ஃபான் அவர்கள் அதனை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஒரு அருமையான மொழிநடையில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகம். நான் நினைக்கிறேன் ஒரு தமிழிலே ஒரு 800 பக்கங்கள் கொண்ட ஒரு மிக ஒரு ஆழமான ஒரு ஆய்வு நூல் அது, ஆய்வு புத்தகம். நான் நினைக்கிறேன் ஒரு 600-700 பக்கங்களாவது இருக்கும் அந்த புத்தகம். ஒரு கட்ட புத்தகம் தமிழ் மொழியில். அந்த புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இறைத்தூதர் காலத்து பெண் விடுதலை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அதனுடைய கருத்து. தஹ்ரீருல் மர்ஆ ஃபி அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த நூலை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இறைத்தூதர் காலத்து பெண் விடுதலை. இன்றைக்கு உலகம் பெண் விடுதலையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பெண் உரிமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு உரிமை கொடுக்கப்பட வேண்டும், ஆண்களுக்கு நிகரான உரிமைகள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றெல்லாம் இன்று நவீன கால பெண்ணியலாளர்கள், ஃபெமினிஸ்ட் நிறைய பேர் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். இஸ்லாத்தின் மீது விரல் நீட்டி இருக்கிறார். இஸ்லாம் பெண் உரிமையை பறித்திருக்கிறது, பெண்களுக்கு உரிமையை கொடுக்கவில்லை என்றெல்லாம் பல விமர்சனங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். உண்மையில் ஒரு ஆராய்ச்சி கண் கொண்டு நோக்குகின்ற ஒருவர் இந்த தஹ்ரீருல் மர்ஆவை வாசித்தார், இந்த பெண் விடுதலை என்ற நூலை வாசித்தார், ஆண்கள் எல்லோரும் சில நேரம் கேட்க வேண்டி வரும், ஆண் உரிமை இல்லையா இஸ்லாத்திலே என்று. அந்த அளவுக்கு பெண்களுடைய உரிமையை இஸ்லாம் கொடுத்திருக்கிறதை அந்த புத்தகத்திலே சொல்லுகிறார். எந்த ஒரு போராட்டமும் நடத்தான். ஐரோப்பிய உலகம் இன்றைக்கு வச்சிருக்கிற பெண்ணுரிமை அவர்கள் போராடி பெற்றுக்கொண்ட உரிமை. எத்தனையோ போராட்டங்கள் நடத்தப்பட்டு, பிரான்சிய புரட்சிக்கு பிறகு எத்தனையோ போராட்டங்களை நடத்தி, எத்தனையோ விஷயங்களை தான் நடத்தித்தான் இன்றும் முழுமையாக ஐரோப்பிய உலகம் பெண்ணுரிமையை கொடுக்கல. அப்படியான ஒரு நிலைமை இருக்கின்ற போது உலகமே பெண்களை பற்றி சிந்திக்காத ஒரு காலத்திலே, பெண்களை ஒரு பொருட்டாக நினைக்காத ஒரு காலத்திலே, அவர்கள் கேட்காமலேயே, அவர்கள் போராடாமலேயே, அவர்கள் எந்த விதமான முயற்சியும் செய்யாமலேயே சகல உரிமைகளையும், பெண்களுக்கு அவசியமான அனைத்து உரிமைகளையும் இஸ்லாம் கொடுத்தது என்று தஹ்ரீருல் மர்ஆவிலே அவர் சொல்லிக் கொண்டு போகிறதை நாங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு கொடுத்த உரிமை. முஸ்லீம் சமூகத்துக்குள் அந்த உரிமை இருக்கிறதா இல்லையா என்பது வேறு கதை. ஆனால் இஸ்லாம் அந்த உரிமையை சரியாக கொடுத்திருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவ்வளவு உரிமையை கொடுத்து, அவ்வளோ ஒரு அழகான ஒரு சமுதாயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிட்டு விட்டு போனார். இறைத்தூதர் காலத்து அந்த பெண் விடுதலை என்ற அந்த தலைப்பு மிக பொருத்தமான ஒரு தலைப்பு. அதற்கு என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இந்த 1500 வருஷங்களுக்கு முன்னால் இப்படி பெண்கள் இருந்தார்களா என்று நாங்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கின்ற அளவுக்கு அந்த சம்பவங்களை அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவுதிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அந்நிசா ஷகாஇகுர் ரிஜால், ஆண்கள் பெண்கள் இவர்கள் எல்லாம் ஒரு உறவுகள் தான், சகோதர உறவு அவர்களுக்குள் இருக்கிறது. அவர்கள் சமூகத்தில் இணைந்து பணியாற்ற வேண்டியவர்கள் என்று இந்த ஹதீஸ் பொதுவாக பெண்களினுடைய உரிமையை பற்றி பேசிக்கொண்டு போகிறதை நாங்கள் பார்க்கலாம். குடும்ப வாழ்வு சம்பந்தமாக பேசக்கூடிய வசனங்களிலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த விடயம் போதும் ஒரு பெண்ணுக்கு எந்த அளவுக்கு இஸ்லாம் கண்ணியம் கொடுத்திருக்கிறது. ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹைருக்கும் லி அஹ்லி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திருமிதியிலே இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? ரோட்டில், ஊரில், சமூகத்தில் விருது பெற ஆள் இல்லை. சமூகத்தில் ஒருவரை கௌரவிச்சு பெரிய விருது ஒன்று கொடுக்காங்க, அல்லது அவருக்கு ஒரு பட்டம் பதவியை கொடுக்குறாங்க, அவருக்கு பெரிய பாராட்டு விழாக்கள் நடத்துகிறாங்க, புகழ் மாலை செய்கிறாங்க.
அதெல்லாம் உங்களோட குவாலிட்டியை தீர்மானிக்கும். உங்களோட வீட்டுக்கு போகணும். உங்களோட ஒய்ஃப்கிட்ட நீங்கள் யார், உங்களுக்கு சர்டிஃபிகேட் தர வேண்டியது உங்களுடைய ஒய்ஃப், உங்களுடைய குடும்பம். அங்கே நீங்கள் சரியான ஒரு மனிதனாக இருந்தால் தான் நீங்கள் அல்லாஹ்விடத்திலும் சிறந்தவராக இருக்க முடியும் என்று சொல்கிறேன்டா. எவ்வளோ அழகான ஒரு விஷயம் இதில் சொல்லியிருக்கிறது. இந்த விஷயம் நீங்கள் உங்களோட மனைவிமார்கிட்ட, அகல் என்று சொல்கிறது இந்த குடும்பம் என்று மொழிபெயர்க்கப்பட்டாலும் மனைவி தான், மனைவி இடத்திலே, உங்களுடைய மனைவி இடத்திலே நீங்கள் சிறந்தவராக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலும் சிறந்தவர், சமூகத்திலும் சிறந்தவர், உண்மையாக நீங்கள் சிறந்தவர் என்று சொல்லப்படுகிறது. எனவே தான் ஒரு மனைவிக்கு தான் தெரியும் ஒரு கணவனினுடைய அந்தரங்கங்கள், அவருடைய பலவீனங்கள், அவருடைய வழியால் அவர் காட்டுகின்ற முகத்தை விட அவருடைய உண்மையான சுய முகத்தை அறிந்தவராக பெரும்பாலும் மனைவிமார்கள் இருப்பார்கள். எனவே அவர் சாட்சி சொல்ல வேண்டும், அவருடைய சான்று இருக்க வேண்டும், இவர் சிறந்த மனிதரா இல்லையா, மனைவிக்குரிய கடமைகளை, பிள்ளைகளுக்குரிய கடமைகளை, குடும்பத்தினுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றுகின்றாரா இல்லையா, அதுதான் அந்த ஹதீஸினுடைய அர்த்தம். ஆகவே இதைவிட மகளிருக்கு என்ன தேவை? ஒரு ஆண் சிறந்தவனா இல்லையா என்று தீர்மானிக்கின்ற பொறுப்பை இஸ்லாம் ஒரு பெண்ணிடத்தில் கொடுத்திருக்கிறது. ஒரு ஆணுக்கான சர்டிஃபிகேஷனை அவனுடைய மனைவி செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இங்கே பல ஆண்கள் தோற்று போகிறார்கள். சமூகத்திலே அவர்கள் சிறந்தவர்கள், சமூக சேவகர்கள், சமூகத்திலே பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர்கள், பாராட்டுக்கும் கௌரவத்துக்கும் உரியவர்கள், பல விருதுகளை வென்றவர்கள். ஆனால் வீட்டிலே அவரை பற்றி நல்ல அபிப்பிராயம் இல்லை என்றால் அவர் வாழ்க்கையிலே தோற்று போய்விட்டார். ஒரு தந்தையாக, ஒரு நல்ல கணவனாக, ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவராக அவர் வெற்றி பெற்றால் தான் அவர் அவருடைய அடுத்த வாழ்க்கையில் வெற்றி பெற்றவராக இருப்பார் என்ற விடயத்தை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. இது பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிற மிகப்பாரிய ஒரு கண்ணியம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அடுத்த விடயம், ஒரு மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து கேட்கிறார். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ். யா ரசூலல்லாஹ், மன் அஹப்பு பிஹுஸ்னி ஸஹாபதி, நான் சிறந்த முறையில் நட்பு கொண்டு பழகுவதற்கு உகந்தவர் யார்? அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், உம்முக, உங்களுடைய தாய், மீண்டும் உங்களுடைய தாய், மீண்டும் உங்களுடைய தாய், மீண்டும் கேட்கப்பட்ட போதுதான் சும்மா அபூக்க, உங்களுடைய தந்தை என்று சொன்னார். இங்கு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட அந்தஸ்து 75, ஆணுக்கு கொடுக்கப்பட்டது வெறும் 25%. பர்சன்டேஜில் பார்த்தா 3 முறை பெண், 1 முறை தான் ஆண். அவை 75% முக்கியத்துவத்தை எங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தது பெண் தாய். ஒரு தாயாக அந்த தாய்க்கு நீ சரியான கண்ணியத்தை கொடுத்தோ, அவரிடத்திலே நீ நல்ல முறையில் பழகினால்தான் நமக்கு சுவர்க்கத்துக்கு போக முடியும். தாயை அகௌரவப்படுத்தி, நோவினைப்படுத்தி, அவருடைய மனதை கஷ்டப்படுத்திய ஒரு சஹாபி பற்றிய ஒரு சம்பவம் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் ஓடி வந்து சொல்கிறார்கள், ஒரு நபித்தோருடைய பெயரை சொல்லி அவர் சக்ராத்துடைய நிலையில் இருக்கிறார், ஆனால் வாயிலே கலிமா வருவதில்லை, கலிமாவை சொல்ல எல்லாமே இருக்கிறார், வேறு வார்த்தைகளை எல்லாம் மொழிகிறார், ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்ட நல்ல வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து வருவதில்லை, கடைசி தருணம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படி எங்களுடைய தோழருடைய நிலை இருக்கிறது, என்ன செய்வது? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் கலிமாவை சொல்லிக் கொடுங்க. சில நேரம் அவர் மறந்து இருக்கலாம், நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இல்லை யா ரசூலல்லாஹ், நாங்கள் சொல்லி கொடுத்து பார்த்துட்டோம், நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் என்னை அவரை பார்த்து விசாரிச்சுட்டு அவருக்கு கலிமாவை சொல்ல சொல்கிறாங்க. அவரை போய் சொல்லலை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய நடத்தையை பற்றி அவருடைய நண்பர்களிடத்திலே கேட்க, இவர் எப்படிப்பட்டவர், அவருடைய அமல் இபாதத்துக்கள், அவர் வாழ்கிற நேரங்களுடைய நேர்மை எப்படி இருந்தது? அவர் பெஸ்ட் ஆள், எல்லாருடைய நல்லா பழகுவார், எல்லாம் நல்லா செய்வார், அமல் இபாதத்துக்களில் கரிசனை கொண்ட ஒரு மனிதன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆச்சரியம், ஏன் இந்த மனிதனுடைய இறுதி தருணம் இப்படி ஒரு பாரதூரமான முடிவை சந்திக்க வேண்டும்? அப்போது கேட்டார்கள், இந்த மனிதனுக்கு தாய் இருக்கிறாரா தந்தை இருக்கிறாரான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது தான் சொல்லப்படுகிறது, ஆம், இவருக்கு தாயார் ஒருவர் இருக்கிறார், அவர் இவரோட உறவு இல்லை, அந்த தாயார் இவரோட உறவில் இல்லை. இவர் ஒரு முறை தாயாரோட முரண்பட்ட நேரம் தாயார் இவருக்கு சாபமிட்டு இருந்தார், ஒரு கோபத்தில் ஒரு சாபமான வார்த்தையை சொல்லியிருந்தார், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்ற மாதிரி ஒரு வார்த்தையோடு சொல்லியிருந்தார்.
இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்படி என்றால் உடனடியாக அந்த தாயை நான் வர சொன்னேன்னு நினச்சிட்டு வாங்க. இப்போ அந்த தாயை கூட்டிகிட்டு வராங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ்வுக்காக உங்களுடைய மகனை மன்னிங்க என்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த தாயார், நான் என்னுடைய மகனை மன்னித்து விட்டேன் என்று சொன்னதற்கு பிறகுதான் அவருடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள், கலிமாவுடைய வார்த்தைகள் வெளிவந்து அவருடைய உயிர் பிரிகின்றன. அப்போ பாருங்கள், ஒரு தாயினுடைய திருப்தி, ஒரு தாயை நாங்கள் சந்தோஷப்படுத்துவது, கண்ணியப்படுத்துவது எங்களுடைய மரண வேளையில் எங்களை தீர்மானிக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ நாங்கள் நல்லவரா கெட்டவரான்னு தீர்மானிக்கிற பொறுப்பை மனைவி என்ற ஒரு பெண்ணிடத்திலே இஸ்லாம் கொடுத்து விட்டு நம்முடைய இறுதி தருணம், எங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கின்ற பொறுப்பை தாயிடத்திலே ஒப்படைத்திருக்கிறது. அதுவும் ஒரு பெண். ஒரு தாயை சரியாக கண்ணியப்படுத்தினால் நாங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமாரை பற்றி சொல்கின்ற போது, ஸ்தவ்ஸு பின் நிசாஇ கைரன், நான் நல்லதை கொண்டு உங்களுக்கு பெண்களுடைய விஷயத்திலே உபதேசம் செய்கிறேன். அவர்கள் உங்களுக்கு கிடைத்த ஒரு கிஃப்ட், அதனை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஆலோசனை சொன்ன விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். மாத்திரமல்ல, சில பெண்களை உயர்ந்த தரத்திலே இஸ்லாம் வைத்து நோக்கி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். புகாரியிலே வரக்கூடிய இந்த செய்தியை பாருங்கள். உலகத்து பெண்மணிகளிலெல்லாம் மிகச்சிறந்தவர்கள் 4 பேர் இருக்கிறார்கள். ஒருவர் மரியம் பின் இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார். ஆசியா பின் மஸாஹிம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இது ஃபிரௌனுடைய மனைவி. ஹதீஜா பின் ஹுவைலித் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. ஃபாத்திமா பின் முஹம்மத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள். இந்த 4 பேரும் சுவர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார்கள் என்று இன்னும் ஒரு ஹதீஸ் பதிவாயிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். உலகத்து பெண்களில் சிறந்தவர்களாக என்று பெண்களை கௌரவப்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கிறார்கள். அதில் இந்த 4 பெண்களை பற்றி நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி சொல்கிறேன். நான் அன்றைக்கும் சொன்னேன், யா ரசூலுல்லாஹ், இந்த உலகத்தில் உங்களுக்கு மிக விருப்பமான மனிதர் யார் என்று கேட்கப்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் யோசிக்காமல் உடனே சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த சஹாபி கேட்டது உண்மையாக தண்ட பேரை சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ்னு சொல்லி தான் போய் கேட்டு ரசூலுல்லாஹ் உடனே சொன்னார்கள், எந்த தயக்கமும் இல்லாமல் சொன்னார், என்னுடைய மனைவி ஆயிஷாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார். அதுக்கு பிறகு கேட்டார் அந்த மனுஷன், ரைட், அடுத்ததாக நம்மளோட பேரை சொல்லணும் பண்ணுவோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பிறகு ஆண்களில் உங்களுக்கு யாரை பிடிக்கும்? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய தந்தையை பிடிக்கும், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தான் எனக்கு அடுத்ததாக பிடிக்கும்னு சொன்னார். அப்போ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு வாழ்க்கையிலே ஆக பிடித்தது ஒரு பெண்ணை தான். நான் மிகவும் நேசிப்பது ஆயிஷாவை தான் என்று சொன்னார்கள். அப்போ அந்த அளவுக்கு ஒரு கண்ணியத்துக்குரிய ஒருவராக பெண்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், அந்த அன்றைக்கு அந்த சாப்பாடு சம்பந்தமாக கேட்கிற நேரம் சொன்னோம், தரீதுங்கிற அந்த கூழ் கஞ்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்த ஒரு உணவு. அந்த உணவை சாப்பிடுகின்ற போது ஒரு நாள் சொன்னார்கள், எப்படி இந்த அரபுலக உணவு பழக்கங்களுக்குள்ள இந்த தரீத் சிறந்ததாக இருக்கிறதோ அதுபோன்று தான் அரபுலக பெண்களுக்கு மத்தியில் ஆயிஷா சிறந்தவராக இருக்கிறார் என்று சொன்னார். அப்படி பெண்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறது இஸ்லாம் என்பதை நாங்கள் பார்ப்போம். அது மாத்திரமல்ல, இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவான இந்த ஹதீஸை பாருங்கள். இத்தகுல்லாஹ ஃபின் நிஸா, பெண்களுடைய விடயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள், பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஃபைன்னக்கும் அஹஸ்துமுஹுன்ன பி அமானத்தில்லாஹ், உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்க உங்களுடைய மனைவி, உங்களுடைய மகள்மாருங்கிறது உங்களுக்கு சும்மா கிடைச்சதில்ல, அல்லாஹ்வுடைய அமானிதமாக கிடைக்கப்பட்டது. அதில் மோசடி செஞ்சா, அதில் குழப்பம் வேண்டா, அதில் சரியான நீதியாக நடக்கலைண்டா அல்லாஹ்விடத்தில் கடுமையான விசாரணை இருக்கிறது. எனவே நீங்கள் அமானிதமாக அடைந்து கொண்ட இந்த பெண்களுடைய விஷயத்தில் மிக கவனமாக இருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார் என்பதை நாங்கள். அப்போ பெண்களுக்கு இதை விட என்ன கௌரவம் கொடுக்க வேண்டும்? அமானிதம், அல்லாஹ்வுடைய அமானிதம் என்று பெண்களை பார்த்து சொல்கிறார். இந்த ஹதீஸை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே உங்களுக்கு, இந்த உலகம் என்பதே இன்பமயமானது தான், இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய ஆக இன்பமான ஒரு சிறந்த கிஃப்ட், ஒரு நியாமத் இருக்குமாக இருந்தால் உங்களோட சாலிஹான மனைவி என்று சொன்னார். அதான் உங்களுக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட். சாலிஹான மனைவி ஒரு மனிதனுக்கு கிடைப்பது என்பது உலகத்திலே கிடைக்கிற மிகப்பெரிய கிஃப்ட்.
ஏன்னா குடும்ப வாழ்க்கை சரியாக அமையலை என்றால் தொழில் வாழ்க்கையை பாதிக்கும், உள நலத்தை பாதிக்கும், உடல் நலத்தை பாதிக்கும், சகலரையும் பாதிக்கும். குடும்ப வாழ்க்கை சரியாக அமையலை என்றால், கணவன் மனைவி உறவு சரியான முறையில் அமையலை என்றால் ஸ்ட்ரெஸ், கடுமையான ஒரு மன உளைச்சலுக்கு நாங்கள் ஆளாகுவோம். அது எங்களுடைய சொந்த வாழ்க்கை, எல்லா வாழ்க்கையும் பாதிக்கும். அப்போ கணவன் மனைவி உறவு என்பது எல்லோருக்கும் பொருத்தமாக அமையுமான்னு கேட்டால் நிச்சயமாக அமையாது. நாங்கள் திருமணத்துக்கு முன்னால் ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு இருப்போம், இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், ஆனால் அப்படியே வருமானால் வராது. இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறாங்க. நீங்கள் உங்களோட மனைவியரோட நிமித்த நினைச்சா உடைச்சி போட்டுருவீங்க. அவங்க வளைந்த விலா எலும்பை போன்றவர்கள், அவர்களை நீங்கள் நிமிர்த்த நினைத்தால் உடைத்து விடுவீர்கள். உடைக்கிறேன் அவங்கள அந்த திருமண உறவை உடைச்சு விடுவீர்கள். திருமண உறவை உடைச்சு விடுவீர்கள். கவனமாக இருக்க வேண்டும். நினைத்தது மாதிரி எல்லாம் அங்கு வாங்குறதுக்கு நாம் காசு கொடுத்து வாங்குற ஒரு பண்டம் அல்ல மனைவி என்று. அது மாதிரி தான் கணவர், மனைவி மரப்பத்தில் நமக்கு அமைகிற கணவருங்கிறார். நாம் நினைச்ச மாதிரி நினைக்கல. ஏன்? 2 பேர் வாழ்ந்த சூழல் வித்தியாசம், வளர்ந்த சூழல் வித்தியாசம், தாய் தந்தை வித்தியாசம், அவங்களோட ஜெனட்டிக் ரீதியாக ஆணுக்கு வேறு ஹோமோன்ஸ், பெண்ணுக்கு வேறு ஹோமோன்ஸ், ஆண்ட உடல் அமைப்பு வித்தியாசம், பெண்ண உடல் அமைப்பு வித்தியாசம், மனோநிலை வித்தியாசம், பயாலஜிக்கலி சைக்காலஜிக்கலி எல்லாமே வித்தியாசம். ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்றது ஒரு பகுத்தறிவுக்கு முரணான வாதம். எந்த விதத்திலையும் சமம் கிடையாது. ஆனால் சமத்துவமான உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பது நியாயமானது. சமமாக ட்ரீட் பண்ணப்படக்கூடாது, ட்ரீட் பண்ண முடியாது. அதுதான் இயல்பானது. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, உங்களுக்கு சாலியான மனைவி கிடைக்கிறதுங்கிறது பெரிய கிஃப்ட். அந்த சாலியான மனைவி கிடைக்காத எல்லாருக்கும் நாங்கள் சாலியான மனைவியாக மாற்றிக்கொள்வோம். நாங்கள் சாலியான கணவனாக இருந்தால் தானே சாலியான மனைவியாக கிடைக்கும். அப்போ முதல்ல எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வதனூடாக எங்கள் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம். எல்லா விதத்திலையும் நாங்கள் நினைப்பதெல்லாம் நடக்கும் என்ற குடும்ப வாழ்க்கையில் நினைக்கக்கூடாது. கலந்துரையாடி மஷூரா செய்து ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து, நல்ல ஒரு உதாரணம், இதை விட ஒரு நல்ல உதாரணம் சொல்ல தேவையில்லை. குடும்ப வாழ்க்கை எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகணும். அது வளைந்த எலும்பு மாதிரி நிமித்த நினைச்சிங்கன்னா உடஞ்சி போயிடும். ஆகவே அட்ஜஸ்ட்மெண்ட் தான் குடும்ப வாழ்க்கை. யார் அட்ஜஸ்ட்மெண்ட்? பல ஆண்கள் நினைக்கிறால் எப்போதும் அட்ஜஸ்ட்மெண்ட் மனைவி தான் செய்ய வேண்டும். அப்படியே பல இடங்களில் ஆண்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும், பல இடங்களில் மனைவிமார் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும். 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கு. நம்முடைய கணவன் தானே நம்மளை ஏசி விட்டு போனது, கணவன் தானே ஏதோ அவருடைய சுச்சுவேஷன்ல இருந்து பார்த்தா அது சரி அப்படின்னு நினைக்கிற மனைவியும், நம்மளோட மனைவி தானே குறை சொன்னவன், இவ்வளோ நாள் நமக்கு நல்லா தானே நடந்து கொண்டா, இன்றைக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அப்படி சொல்லியிருப்பான்னு நினைக்கிற கணவரும் இருக்கிற வீட்டில் சந்தோஷம் தானாக கிடைக்கும். கணவன் மனைவி வாழ்க்கைங்கிறது சண்டை சச்சரவு மனக்குழப்பம், ஒருவருக்கு ஒரு குறை பேசிக்கொள்வது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அது எல்லா வீட்டிலையுமே நம்ம நினைச்சிக்க கூட நம்மளை வீட்டில் மட்டும் நம்ம பிரச்சனையாகி மத்தாக்கலாம், சந்தோஷமாக்கி ஆகலாம். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருடைய பேசினா தெரியும். எல்லாரோட வீட்டிலையும் கணவன் மனைவி உறவுங்கிறது நெருக்கமான உறவாக இருந்தால் நிச்சயம் அதுக்குள்ள ஊழல்கள் இருக்கு, நிச்சயமாக இருக்கு. ஆகவே அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிறத இஸ்லாம் சொல்லுது. எனவே தான் உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட், ஆகச்சிறந்த மதா இந்த உலகத்தில் சாலிஹான பெண் கிடைக்கிறது தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். பெண்கள் மீதான ஆணினுடைய கடமையை அழகாக சொன்னார்கள். மக்களே, பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்வது பற்றி நான் உங்களுக்கு அறிவுரைப்பு செய்திருக்கிறேன், அதை கேட்டுக்கொள்ளுங்க. அவர்கள் உங்களுடைய பொறுப்பில் வழங்கப்பட்டவர்கள், அந்த பொறுப்பு பற்றி நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்பட வேண்டும். இதை தவிர நீங்கள் அவர்களிடத்தில் எதையும் சொந்தமாக்கிக் கொள்ளவில்லை. உங்களுக்கு தரப்பட்ட ஒரு பொறுப்பு தான் உங்களுடைய மனைவி. அவர்கள் தெளிவான மானக்கேடான காரியங்களில் ஈடுபட்டால் அவர்களுக்கு நீங்கள் கடுமையாக நடந்து கொள்றதுக்கு நடைமுறையில் இடம் இருக்குது. அதில் வரக்கூடிய அந்த ஃபதரி போகுன்னு அவங்களை இலேசாக அடியுங்கள் என்று மொழிபெயர்க்கிற மொழிபெயர்ப்புக்கு கூட நவீன கால இஸ்லாமிய அறிஞர்கள் வேறொரு விளக்கத்தை சொல்கிறார்கள். லரப என்ற சொல்லி குர்ஆன் கிட்டத்தட்ட 7-8 அர்த்தங்களில் பயன்படுத்தி இருக்கிறது. அதில் ஒரு அர்த்தம் தான் அடித்தல். மனைவியை அடிக்கலாமா என்ற ஒரு தனியான ஆய்வே இஸ்லாமிய அரபுலகத்தில் வெளிவந்திருக்குது, பெரிய ஆய்வு. மனைவியை அடிக்கலாமா, அடிக்க சொல்லி இஸ்லாம் சொல்லியிருக்க. ரசூலுல்லாஹ் அடிச்சிக்காங்களான்னு பார்த்தா ரசூலுல்லாஹ் அடிச்சுங்க. ரசூலுல்லாஹ் எந்த ஒரு மனைவியையும் தன்னுடைய கரத்தினால் அடித்தது கிடையாது. மனைவியை மாத்திரமல்ல, பிள்ளைகளையும் அடித்தது கிடையாது, அடிமைகளையும் அடித்தது கிடையாது, விலங்குகளையும் அவர்கள் அடித்தது கிடையாது என்று வரக்கூடிய ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கோபம் வந்த சந்தர்ப்பத்திலையும் கோவிச்சிட்டு போய்க்காங்க. 1 மாதம் கைக்காம இருந்திருக்காங்க மனைவிமாரோட, கோவிச்சிட்டு போய்க்காங்க. மனைவிமார் எல்லாரையும் நான் தலாக் கூட போகிறேன்னு சொல்லி கோவிச்சிட்டு போய்க்கிறாங்க.
சரிதானே? அதே மாதிரி நான் இவங்களோட கதைக்க மாட்டேன்னு சொல்லி கதைக்காமல் இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாளும் அவர்கள் மனைவிமாரை அடித்தது கிடையாது, வன்முறையை கையாண்டது கிடையாது. அப்போ குர்ஆனில் வரக்கூடிய புதறி போகுன்ன, இந்த ஹதீஸில் வரக்கூடிய புதறி போகுன்னைய எவ்வாறு நோக்கணுங்கிறதுக்கு நவீன கால இஸ்லாமிய அறிஞர்கள் பலர் மாத்திரமல்ல, முன்னைய கால இமாம்கள் கூட இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க லரபேன்னு சொல்லுக்கு வேறு அர்த்தமும் இருக்கிறது, அது அடித்தலை மாத்திரம் குறிக்காது, அது தள்ளி வைத்தல், நெருக்கத்தை குறைத்தல் என்ற அர்த்தத்தில் தான் பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் கணவன் மனைவி உறவை சீராக்குவதற்கான நல்ல வழிமுறை. அடித்தா மரா அது ஒரு குறையாக தானே இருக்கும் காலமெல்லாம். அடிக்கிற அல்ல அவளுக்கு சொல்கிறது, அவங்க தப்பு செஞ்சால் அவங்கள விட்டு கொஞ்சம் விலகி இருந்து பாருங்கள், அந்த இடைவெளி அவங்களோட மனசை மாற்றும். உண்மை, கணவன் மனைவி உறவை சீராக்கிறதுல கொஞ்ச நாள் அவர் தனியாக வாழ்கிற நேரம் தான் அந்த குடும்ப வாழ்க்கையினுடைய உண்மையான யதார்த்தம் விட. எனவே அதைத்தான் நீங்கள் குர்ஆன் ஹதீஸ் சொல்கிறது என்று புதிய விளக்கம் இருக்கிறது. அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்தும் அல்ல, ஆனால் அப்படி ஒரு கருத்து இருக்கிறது என்பதை நான் சொல்கிறேன். ரைட். அதே மாதிரி நீங்கள் வேறு வழிகளை அவர்களுக்கு எதிராக தேடாது. அவங்கள பழி வாங்குறது, அவங்களை அநியாயமாக திட்டுறது, இந்த மாதிரி வேலைகள் செய்யாதீங்க. நீங்கள் உங்கள் மனைவிமாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன, அவர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. பரஸ்பரம் தான். இப்போ கணவனுக்கு மனைவி கடமை செய்வது மாத்திரம்தான் கடமைன்னு சொல்லக்கூடாது, மனைவியும் கணவனுக்கு கடமை செய்ய வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு நல்ல முறையில் ஆடை அளிப்பது, உணவளிப்பது அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்று இஸ்லாம் சொல்லிக் கொண்டு போகிறத நாங்கள் பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களோடு மிகவும் ஒரு நெருக்கமான உறவை பண்ணி இருக்கிறார்கள். பெண்களிடம் ஆலோசனை கேட்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொட்டு ஒரு லைஃபான ஒரு வெட்டுக்கட்டப்பட்ட செய்தி ஒன்று பொதுவாக சமூகத்தில் சொல்லப்படுவது. ஷாவிருஹுன்ன வஹாலிஃபுஹுன்ன என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பெண்களோடு ஆலோசனை செய்யுங்கள், பிறகு அதுக்கு மாற்றமாக நடந்து கொள்ளுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் என்று ஒரு கருத்தை பரவலாக சொல்வது. ஆனால் அப்படி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன ஆதாரங்கள் இல்லை, அப்படி சொல்லியிருக்கவும் மாட்டார்கள். பெண்களோடு ஆலோசனை செஞ்சுவிடும் அவங்களுக்கு மாறாக நடந்து கொள்ளுங்கிறது எவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு கருத்து. அப்போ என்னத்துக்கு ஆலோசனை செஞ்சு? ஆகவே அது பிள்ளையான ஒரு கருத்து. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைக்கு பொருத்தமில்லாத ஒரு கருத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இக்கட்டான கட்டத்தில் ஹுதைபியா உடன்படிக்கையின் போது நடந்த ஒரு சம்பவம் எங்களுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்கு போகிறதுக்கு போக உடல்ல நிப்பாட்டி போட்டாங்க. ஆகவே சஹாபாக்கள் எல்லாம் கடும் கவலையோடு வந்திருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, வாங்க போராடுவோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லை போராடல, அமைதியாக இருங்க. இப்போ சஹாபாக்களுக்கெல்லாம் கோபம், ரசூலுல்லாஹ் விட்டு கொடுப்போற நடந்து கொண்டது, உடன்படிக்கை எழுதியாச்சு. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலுஹியாவுக்கு கொண்டு வந்த இந்த உம்ராவில் அறுக்கிறதுக்கு கொண்டு வந்த பிராணியை அறுக்காமல் போகலா, அறுத்து போட்டு தான் போகணும். எல்லாரும் முடியை வெட்டி இறக்குங்க, பிராணியை அறுங்க சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு கோவம் ரசூலுல்லாஹ், இவர் என்னத்துக்கு இப்படி விட்டு கொடுத்து, எல்லாத்தையும் விட்டு கொடுத்தானே. அலி நான் ஹுதைபியா உடன்படிக்கை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுனேன். அலி ரஹ்மான் ரஹீம்னா இல்லை, பிஸ்மில்லா மட்டும் போடு. ரசூலுல்லாஹ் எழுதினா இல்லை, முஹம்மது இப்னு அப்துல்லான்னு போடு, முகமது ரசூலுல்லான்னு போட வேணாம். அதையும் அழிச்சான். மக்காவிலேருந்து ஆக்கள் மதீனாவுக்கு போனால் திருப்பி அனுப்பப்பட வேண்டும். மதீனாவிலேருந்து யாரும் மக்காவுக்கு வந்தால் திருப்பி அனுப்பப்பட மாட்டார்கள். சரி, ரசூலுல்லாஹ் எல்லாத்துக்கும் உடன்பட்டார். ஆனால் அது எப்படி வெத்தியாக மாறிச்சுன்றதை நாங்கள் அடுத்த வருஷம் மக்கா வெத்தியில் பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் அந்த பொறுமை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, உங்களுக்கு இந்த ஹுதைபியாவை தெளிவான வெற்றியை அல்லாஹ் தஆலா அறிவித்ததுக்கு பிறகுதான் சஹாபாக்களுக்கு அதனுடைய தாத்பரியம் விளங்கிச்சு. ஆனால் ஆரம்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படலை. சஹாபாக்கள் போயிருக்காங்க கூடாரத்துக்குள். அப்புறம் ரசூலுல்லாஹ் திருப்பின்னு சொல்கிறாங்க, எழுமுங்க எல்லாரும், முடியை இறக்கிட்டு வாங்க, பிராணி அருங்க. ஒரு தனாசை 3 தரம் சொல்லி பார்த்தாங்க, ஒரு தனாசை. ரசூலுல்லாஹ் கடும் கவலை, என்னுடைய உம்மத்து எனக்கு கட்டுப்படாமல் போயிட்டு இவ்வளோ நாள் ரசூலுல்லாஹ்க்கு இப்படி இருக்கல். ரசூலுல்லாஹ்க்கு ஒரு சங்கடம், என்ன நம்ம அவங்களோட முடிவுக்கு மாற்றமாகவே மஷூரா செய்யாமல் உடன்படிக்கை எழுதிட்டு வந்து அதுவும் ஒரு சங்கடம். ரைட். இப்போ ரசூலுல்லாஹ் கவலையோட கூடாரத்துக்குள்ள வந்து குந்திட்டு இருக்கிறாங்க, என்ன செய்கிற, எனக்கு என்னுடைய உம்மத் கட்டுப்படாமல் இருக்கிறேன் கவலையோடு இருக்கிற நேரம் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் கவலைப்பட வேணாம், ஒரு உம்மத்து உங்களுக்கு மாறு செய்ய மாட்டாங்க, அவங்க கோவத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் போய் உடனே முடிய வெட்டுங்க, அருங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஆலோசனையை கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் கையில் எல்லாருக்கும் முன்னுக்கு பப்ளிக்கில் போய் தன்னை முடியை இறக்கி அறுத்தாங்க. அறுத்த உடனே ஒவ்வொரு சஹாபி அழுமிட்டு வந்து முடியை வெட்டி அறுக்க தொடங்கினாங்க. எல்லாரும் போகும் தனிஞ்சு வார நேரம் ரசூலுல்லாஹ் இந்த வசனம் இறங்க ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுறாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கட்டி அணைத்து மன்னிப்பு கேட்குறாங்க அவங்க நடந்து கொண்டது. அப்போ
ஒரு இக்கட்டான கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய ஆலோசனை கேட்குறாங்க? ஒரு சாதாரண ஒரு பெண்ணினுடைய ஆலோசனை, தன்னுடைய மனைவியினுடைய ஒரு ஆலோசனை. அவை பெண்களுடைய ஆலோசனைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு முஸ்னத் அஹ்மதிலே பதிவான இந்த ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, பெண்கள் அவர்களுடைய பெண்களின் திருமண விடயம் குறித்து கட்டாயம் அவங்கள்ட்ட ஆலோசனை கிடைக்கும். குறிப்பாக பொம்பளை பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்குற நேரம் தாய்மார் மஷூரா விடுங்க. ஏன்னா தாய்மார்லாம் புள்ள போய் சில விஷயங்களை சொல்லியிருக்கும், அதில் வெறுப்புகளை பற்றி தாயிட்ட போய் சொல்லி கட்டாயம் அவர்கிட்ட மஷூரா எடுங்க. நான் தான் வாப்பா, நான் சொல்கிற ஆளுக்கு தான் கல்யாணம் முடிக்கணும் பண்ணி நினைக்காதீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பெண் பிள்ளைகள் தாயோட கொஞ்சம் நெருக்கமாக இருந்தால் அவங்கள்ட்ட போய் இந்த விஷயங்களை சொல்லுவாங்க. இவங்க தலைப்படி சொல்ல பெண்கள கல்வியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோண்டி இருக்கிறார். உங்களோட அடிமை பெண்ணே இருந்தாலும் அவளுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை பயிற்சி அளித்து மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து அவளை பயிற்றுவிச்சிங்க, அடிமையில இருந்தும் அவளை விடுதலை செஞ்சு அல்லது அவளை நீங்கள் திருமணம் செஞ்சு கொண்டீங்கன்னா 2 விதமான கூலிகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு அடிமையை விடுதலை செஞ்சு அவளை திருமணம் முடித்தா அதனோட அவளுக்கு மகர் இன்னும் பல உரிமைகள் கிடைக்கும். அடுத்தது அவளுக்கு அறிவை கொடுத்திக்கிறீங்க, மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தீங்க. அடிமை பெண்ணுக்கு இப்படி என்ன சொந்த பிள்ளைகளுக்கு அப்போ அறிவை கற்றுக் கொடுக்குறது எவ்வளோ முக்கியம். பெண்களுடைய கல்வியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சஹாபி பெண்கள் சிலர் ரசூலுல்லாஹ்ட்ட வாராங்க, வந்து கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நாங்களும் உங்களோட பள்ளிக்கு வாரோம், தொழுகிறோம், ஆனால் எங்களுக்கு என்ன சில டவுட்ஸ் இல்லைங்க, கேட்கலாம். உங்களை வளைச்சி ஆம்பளை நிற்கிறாங்க, நாங்கள் எப்படி ஆம்பளைகளுக்குள்ள வாரோம்? எந்த நேரம் பார்த்தாலும் உங்களை சுற்றி ஆண்கள் தான் நிற்கிறாங்க, இது சரி வராது. எங்களுக்குன்னு ஒரு நாள் வேணும், எங்களுக்குன்னு ஒரு நாளை நீங்கள் ஒதுக்கி தரணும். அன்று ஆண்கள் வரக்கூட பெண்கள் மட்டும்தான் வரும். எங்களோட விஷயங்களை நாங்கள் கேட்டு படித்து கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குதே என்று பெண்களாக ஆர்வத்தோடு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள்? உடனே அவர்களுக்கு ஒரு நாளை ஒதுக்கி கொடுத்தார். இந்த நாளில் இந்த சஹாபி பெண்ணுடைய வீட்டில் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேருங்க, நான் வருவேன் உங்களுக்கு கற்றுத்தாரு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு பிரத்யேகமான மார்க்க வழிகாட்டல்களை வழங்கி, ஆண்களோடையும் வந்து படிங்க, மேலதிகமாக அவங்களுக்கு பெண்களுக்கு தனியான ஒரு நாளை நான் ஒதுக்கித்தார் என்று சொல்லிக்கிறாங்க. அந்தளவுக்கு பெண்களை அறிவூட்டுவதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனம் எடுத்தாங்க. ஏனென்றா ஒரு ஆம்பளை படித்தா அது அந்த ஆம்பளைக்கு மட்டும் தம்பிர விஷயம், நம்மளுடைய ஜனமுக்கு தம்பிர விஷயம் நம்ம வாழ்க்கை. ஆனால் ஒரு தாய் படித்தா அது ஒரு சந்ததிக்கு பெரிய விஷயம். ஒரு நல்ல மார்க்க அறிவு உள்ள ஒரு தாய் இருந்தால் அந்த அறிவு என்ன செய்யப்படும்? நிச்சயமாக பிள்ளைகளுக்குள்ள கடத்தப்படும். அவருடைய செயல்கள் அந்த பிள்ளைகளோட முன்மாதிரி. அம்மா ஒரு தந்தையை பிள்ளை கூட நேரம் சந்திக்கிறது, இருக்கிறது, நெருங்கிறது வந்து குறையும். வேலை வெட்டி பிசி என்று போகிறதான் ரைட். ஆகவே அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார். இந்த ஹதீஸை பாருங்கள், பெண்கள் அறிவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெச்சி சொன்ன ஒரு ஹதீஸ். நல்ல கூறிய மதியுடைய புத்தியுடைய ஆண் மகன்களை கூட அவங்களோட புத்தியை செயலிழக்க செய்யக்கூடிய அளவுக்கு பெண்களே உங்களுக்கு திறமை இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ பெண்களுடைய அறிவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. பெண்கள் அறிவில்லாதவர்கள் என்று சொல்லவில்லை. ஆண்களை விட பெண்கள் சில நேரம் கல்வி அறிவிலை சிறந்து விளங்கி இருக்கிறார். அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட போய் நிறைய ஆண் சஹாபாக்கள் போய் கல்வி கற்கக்கூடிய நிலைமைகள் இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். பெண்களை பாதுகாத்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸை பாருங்கள், இது எந்த ஒரு போராட்டத்தின் போதும் சொல்லப்படாத ஒரு விஷயம் இஸ்லாமிய போராட்டத்தின் போது சொல்லப்பட்டிருக்கிறது. போர் செய்ய போனால் சிறுமியர்களையும் பெண்களையும் இருதரப்பாலும் கொள்ளாதீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனம் செய்திருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். பெண் பிள்ளைகள் பிறந்து அவர்கள் வளர்ப்பதற்கு உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் அவர்கள் நரகத்திலிருந்து உங்களை காக்கும் கேடயம் என்று சொன்னால், இது ஆம்பளை பிள்ளைக்கு சொல்லல ரசூலுல்லாஹ், பொம்பளை பிள்ளை தானே. பெண் பிள்ளைகள் கிடைக்கிறது அவமானமாக கருதினாக்கள் தான் ஜாகிலிய கால மக்கள். பொம்பளை பிள்ளை பிறந்து என்று சொன்னால் முகம் கருத்து போகும், வஸ்வத்தத் வுஜூஹுஹும், அவங்களோட முகமெல்லாம் கருத்து போகும். பொம்பளை பிள்ளையா கண்டு நினைப்பாங்க. உயிரோடு பெண் குழந்தைகளை புதைச்சாங்க. அந்த சமுதாயத்துக்குள்ள எப்படி சொல்லிக்கிறாங்க ரசூலுல்லாஹ்? பொம்பளை பிள்ளை கிடைச்சா அது நரகத்தினுடைய திரை என்று சொன்னாங்க. பெண்களை கண்ணியப்படுத்துறது இதை விட ஒரு மனைவியாக பெண்ணை கண்ணியப்படுத்திய இஸ்லாம், ஒரு தாயாக கண்ணியப்படுத்திய இஸ்லாம், ஒரு மகளாகவும் கண்ணியப்படுத்தி இருக்கிறது. இந்த 3 பாத்திரம் தான் ஒரு பெண்ணுக்கு இருக்கும் பாருங்க. பிறந்தத்திலிருந்து குறிப்பிட்ட காலம் மகள், அதுக்கு பிறகு குறிப்பிட்ட காலம் மனைவி, அதுக்கு பிறகு குறிப்பிட்ட காலம் தாய். இந்த 3 அந்தஸ்தையும் பெண்ணுக்கு கொடுத்தத நாடி பெண்ணை இஸ்லாம் மிகவும் கண்ணியப்படுத்தியிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பெண்களுக்காக ரசூலுல்லாஹ் பிரார்த்தித்தீங்க. இந்த ஹதீஸ் நாங்கள் நேற்று பார்த்தோம். குபாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனால் உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட வீட்டுக்கு போவாங்க. அங்கே போய் தங்குவாங்க. தங்கிட்டு ஒரு நாள் சிரித்தாங்க. என்ன அன்றைக்கி முடிச்சேன், ஏன் சிரித்தாங்கிறது அந்த ஹதீஸுடைய பின்னால் வர தொடர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்த நேரம் உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் கேட்குறா, ஏன் நீங்கள் சிரிச்சிங்க என்னை பார்த்து? அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல ஒரு என்னுடைய இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த கடற்படை ஒன்று உருவாகி கடலில் போய் போராடுறாங்க. அந்த காலத்தில் கடற்படையெல்லாம் நினைச்சு பார்க்கல ரசூலுல்லாஹ் காலத்தில். ஆனால் அப்படி ஒரு கனவை ரசூலுல்லாஹ் காண்பான். அப்போ அவங்க அப்போவே பயசி
ரசூலுல்லாஹோட இருக்கிற நேரமே அவருக்கு நல்ல வயசு. அவள் சொல்கிறா, யா ரசூலுல்லாஹ் எனக்கா துஆ செய்யுங்க, நானும் அந்த படையில் போகணும். அவே ஒரு வயசான மனுஷி, அவள் சொல்கிறா நானும் அந்த படையில் போகணும், எனக்கு துஆ செய்யுங்க. ரசூலுல்லாஹ் அவளுக்கு துஆ செய்யான். அவள் உயிரோடு இருக்கா, மிச்சங்காலம் உயிரோடு இருக்கிறான். அதுக்கப்புறம் முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் கடற்படை போகிற நேரம் இவையும் கூட்டிகிட்டு போனான். அவன் ஒன்றுக்கு மேலா, ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய துஆ அவையும் கூட்டிகிட்டு போகணுமென்று எனக்கு துஆ கட்டிட்டு அவன் கேட்டோன்னு அவையும் கூட்டிகிட்டு தான் அந்த போராட்டத்துக்கு அவன் ஷஹீதாக அந்த போராட்டத்தில் அவன் ஷஹீதாக மொஹலாம் மில்ஹா. பாருங்கள், எப்பயோ ரசூலுல்லாஹ் பெண்களுக்காக கேட்ட ஒரு துஆ அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். பெண்களை பள்ளிவாசலுக்குள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்தார்கள். பெண்களை பள்ளிவாசலுக்கு தடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. கடமையான தொழுகைகளுக்கு பெண்கள் பள்ளிக்கு வாரத்தை நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒரு பிள்ளையாக பார்க்குறோம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயத்தில் ஆண்களும் பெண்களும் ஒன்றாக ஒரே பள்ளி வாயிலிலே தொழுதார்கள். அந்த பள்ளி வாயிலில் திரை இருக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃப்புகளை தான் ஒழுங்குபடுத்தினார்கள். ஆண்களின் சிறந்த சஃப் முன் சஃப், பெண்களின் சிறந்த சஃப் பின் சஃப், நடுவிலே சிறுவர்களுடைய சஃப் என்று சொன்னார். ஆனால் அந்த காலத்தில் ஃபித்னா நடக்கலைன்னு நாங்கள் சொல்லலாம். ஃபித்னாக்கள் இருந்து அந்த காலத்துலேயும் ஃபித்னாக்கள் இருந்து சில ஹதீஸ்களில் வரும், ஒரு சஹாபி தன்னுடைய சுஜூதின் போது கால்களுக்கு கீழால் பின்னால் இருக்கக்கூடிய பெண்களை பார்க்கக்கூடியவராக இருந்தார்கள். அப்போ இந்த காலத்தில் மட்டும் இல்லை, அந்த காலத்திலேயும் ஃபித்னாக்கள் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகைக்கு வரக்கூடிய பெண்கள் அவசரமாக கலைந்து செல்லுங்கள் என்று ஆண்கள் வாரத்துக்கு முதல் அனுப்பியிருக்கிறாங்க. பெண்கள், ஒரு பெண் நடந்து போனால் இருளின் காரணமாக அவரோட முகத்தை நாங்கள் பார்க்கவில்லை என்று சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. அப்போ அந்த இருட்டோட பெண்களை விட்டு சுபஹுக்கு வந்திக்கிறாங்க. பெண் இஷாவுடைய தொழுகைக்கு வரக்கூடிய பெண்கள் மனம் பூசிக்கொண்டு வராதீர்கள் என்று சொன்னாங்க. அப்போ இஷாவுக்கு பொம்பளையில் போய்க்கிறாங்க, இஷாவுக்கு தொழுகிறதுக்கு பெண்கள் போய்க்கிறாங்க பள்ளிவாசல், மனம் பூசிட்டு வராதிங்கன்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மனைவியை தடுத்த போது அவர் கேட்டா, அல்லாஹ்வும் ரசூலும் தந்த உரிமையை உமருக்கு யார் தந்தது தடுப்பது? அப்புறம் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னா, நான் இனி தடுக்க மாட்டேன், விரும்புகிறார்கள் பள்ளிக்கு போகலாம் என்று சொன்னான். அப்போ அந்த அளவுக்கு பெண்களை பள்ளி வாயிலை விட்டு எப்போ இந்த முஸ்லீம் சமூகம் தூரப்படுத்திச்சோ அப்போதான் ஃபித்னாக்கள் அதிகரிச்சு. எந்த ஃபித்னா ஏற்படும் என்ற காரணத்தை சொல்லி பெண்களை பள்ளிவாசலை விட்டு தூரப்படுத்தினோமோ அங்கே தான் ஃபித்னா ஆரம்பிச்சு. அப்போ தான் பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இஸ்லாமிய அறிவிட முக்கால்வாசி போகிறது. இந்த ஒரு ஆணுக்கு ஜும்மாவுடைய தினம் பயான்கள் இப்படியான வகுப்புகள் பள்ளிவாசலுக்கு வாரது ஆக்களை நிறைய விஷயங்களை அவங்க கற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு அப்படி இல்லை. ஆங்காங்கே சில பெண்கள் பயான் பெண்கள் கிளாஸ் நடத்தப்படுவதே தவிர பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிற அந்த உணர்வு, குடும்பமாக வந்து தொழுகிற அந்த உணர்வு ஒரு பெரிய மாற்றத்தை சமூகத்தில் ஏற்படுது. அடுத்தது சில பெண்கள் என்ன செய்வாங்க, ஆண்களை தொழுகையை கூட்டிகிட்டு வரக்கூடியவங்களாக அது இன்னும் குடும்பத்தில் பறக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ எதிர்காலத்தில் அது இன்ஷா அல்லாஹ் இந்த சமூகங்களில் பெண்கள் சர்வ சாதாரணமாக பள்ளி வாயிலுக்கு வந்து போகிற உரிமை இஸ்லாத்தில் கொடுக்கப்பட்ட உரிமை. நாங்கள் புதிதாக எதையும் கொடுக்க தேவை, மார்க்கம் அனுமதித்த இந்த உரிமை கட்டாயம் பெண்களுக்கு கொடுக்கின்ற போது பெரிய மாற்றத்தை நாங்கள் கொண்டு வர முடியும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் பெண்களில் கண்ணியம் வச்சுனாங்க, இந்த சம்பவம் மட்டும் போதும். பாருங்கள், நிறைய புகாரியிலேயே பல இடங்கள் இந்த ஹதீஸ் பதிவாகி நம்பரை பாருங்கள் எத்தனை இடங்க. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் போய் இரவு நேரம் தொழுகிறாங்க, மிக அவசரமாக தொழுவிச்சு முடித்தாங்க. ரசூலுல்லாஹ்க்கு இது ஆயிட்டோ ரெண்டு சஹாபாக்கள் பயப்படுகின்ற அளவுக்கு வேகமாக தொழுவிச்சாங்க. தொழுவிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கேட்குறாங்க, என்ன இவ்வளோ வேகமாக தொழுவிச்சு, என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பின்னால் ஒரு குழந்தையின் சத்தத்தை கேட்டு, யாரோ ஒரு தாய் தொலை வந்திக்கிறா, உள்ளகத்தில் சத்தம் கட்டுச்சு, தொழுகை என்ன கண்ண முடிச்சு. அந்த தாய்க்கு கஷ்டமாயிக்குமே, தொழுகை உரையா பிள்ளைய பார்க்குறையா ரெண்டு சங்கடத்தோட நிற்பாவே. ரசூலுல்லாஹ் சொல்லலை, தயவுசெய்து பிள்ளைய கூட்டிகிட்டு பள்ளிக்கு வராங்க என்ன சொல்லலை, எழுப்பு சொல்லுங்க சொல்லி அந்த ஹதீஸில் வந்தீங்க அப்படி சொல்லுங்க. சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு சரி பள்ளிக்கு வராங்க, கத்துற சத்தம் கட்டு தான் நான் தொழுகையை முடித்தேன், உங்களால் எவ்வளோ பிரச்சனைன்னு தான் நம்ம என்ன பேசுவோம் உங்களுக்கு. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, ஒரு பெண் தாய் சிரமப்பட்டுறப்படாதுங்க நான் தொழுகையை வேகமாக முடிச்சேன்னு சொல்லுவேன். மார்க்க விஷயத்தை சுருக்கி ஒரு தாய்க்கு உதவி செய்கிறத ரசூலுல்லாஹ் மேலாக கருதுறாங்க. அந்த அளவுக்கு பெண்களை ஒரு தாய்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்ப்போம். திருமணம் பேசுகின்ற நேரம் கட்டாயம் அந்த குறித்த பெண்ணை சம்மதம் இல்லாமல் முடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஏராளமான விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுடைய விஷயத்தில் செய்திருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள், உரிமையை கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண் விடுதலை இப்படி தான் இருந்தது. அங்கே யாரும் விடுதலை கண்டு போராட வேண்டிய தேவையே இல்லை, அங்கே யாரும் உரிமை குரல் எழுப்ப வேண்டிய தேவையே இல்லை. அவங்களுக்கு தாராளமாக எல்லா உரிமைகளும் வழங்கப்பட்டிருந்தது, அவங்களை கண்ணியப்படுத்தியிருந்தார்கள். அவங்களுக்கு எந்த உரிமையெல்லாம் அவசியமோ அந்த உரிமையெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது என்பதை தான் நாங்கள் இந்த சம்பவங்களிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். ஆகவே இன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகளிர் தினம் என்று நாங்கள் பேசினாலும் இஸ்லாம் கொடுத்த இந்த உரிமைகள்
பெண்களுக்கு கொடுத்த கண்ணியத்தை எந்த ஒரு சமுதாயமும் இன்னும் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. பெண்களுக்கு தேவையில்லாத விடயங்களை கொடுப்பதில் கவனம் செலுத்தினார்களே, தேவையானதை கொடுக்கல. ஆகவே இன்ஷா அல்லாஹ் பெண்களை கண்ணியப்படுத்துவோம். அது மகளாக, மனைவியாக, தாயாக, எந்த ரூபத்தில் இருந்தாலும் ஒரு பெண்ணாக அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள். அவர்கள் இஸ்லாத்திலே கொடுக்கப்பட்ட உரிமைகள் அனைத்தையும் அனுபவிப்பதற்கு தகுதியுள்ளவர்கள். எனவே அந்த விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்துவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்திலும் ஒரு முன்மாதிரி மிக்க தூதராக இருந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் இன்றைய அமர்வினூடாக கற்றுக்கொண்டோம். எனவே வல்ல அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் பெண்களையும் கண்ணியப்படுத்தக்கூடிய கூட்டத்தில் ஆக்கிவிடுவானாக. ரமலானிலே நாங்கள் ஏற்கனவே படித்த நோன்பு சார்ந்த விஷயங்களை சுன்னாவுக்கு ஏற்ற வகையில் செய்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டத்தில் என்னையும் உங்களை மாக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.